சோதனை எல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான் என்று படிக்கிறோம். பிசாசானவன் சில காலம் விலகி போனான் சோதனை எல்லாம் முடித்த பிறகு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறுபடியும் திரும்பி என்ன செஞ்சிருக்கான்? அவன் வந்திருக்கான். அப்ப மறுபடியுமாக இயேசுவானவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களிலே அவர் சோதிக்கப்பட்டார். யாரால்? பிசாசினால் சோதிக்கப்பட்டார். அப்போ இயேசுவுக்கே அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் அடிக்கடியாக இந்த சோதனை, இந்த பரீட்சை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துதான் இருக்கும்? வந்து கொண்டே இருக்கும். ஆகவே அடிக்கடியே இதை தியானித்து இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். சொன்னதையே நீங்க திரும்பி சொல்றீங்களா? நீங்க கேட்டுறாதீங்க. ஏனென்றால் பல்வேறு சூழ்நிலையிலே மறுபடியும் பிசாசு என்ன செய்கிறான்? நம்மை சோதிக்கும்படியாக அவன் கடந்து வருகிறான். அதுல நாம இந்த காரியங்களிலிருந்து சில காரியங்களை, வாசனத்தை, சத்தியத்தை, உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளும் போது அந்த சோதனையிலே நாம் வெற்றி பெற அது நமக்கு ஏதுவா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையிலே உங்கள் முன்பதாக இந்த வார்த்தைகளை நான் விவரிக்க அல்லது வெளிப்படுத்த விரும்புகிறேன். இந்த சோதனையானது எப்பொழுது ஆரம்பிக்கின்றது என்றால், ஏதேன் தோட்டத்திலிருந்தே மனிதர்களுக்கு என்ன ஆகுது? சோதனை ஆரம்பிக்கின்றது. ஏதோ இது புதிதான ஒரு காரியம் அல்ல, ஏதோ புதுமை என்று நினையாமல் என்று பேதுரு சொல்லுகிறார். உங்கள் நடுவே பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை, நமக்கு வருகிற பிரச்சனைகளை குறித்து ஏதோ புதுமையாக அதை எண்ணக்கூடாது. எங்கிருந்தே வருது இது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலிருந்தே இந்த சோதனை மனிதர்களுக்கு கடந்து வருகிறதா. ஆகவே இந்த சோதனை தவிர்க்க முடியாது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சோதனை, பிசாசு கொண்டு வருகிற இந்த சோதனையானது தவிர்க்க முடியாததாக காணப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல இயேசு நேரடியாக பிசாசை எதிர்கொண்டார் என்று படிக்கிறோம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. ஆதாம் நேரடியாக, ஏவாள் நேரடியாக அதை எதிர்கொண்டார்கள் என்று படிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இயேசு எதிர்கொண்டது போல நேரடியாக வராவிட்டாலும் அதே நிலையிலே பிசாசு நம்மை சோதிக்கின்றவனாக அவன் காணப்படுகிறான். அதே நிலையிலே கர்த்தர் நம்மை சோதிக்கிற அல்லது பிசாசு சோதிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். இந்த சோதனையை எதற்காக இந்த வேத பகுதியிலே 3 சுவிசேஷகர்கள் இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல முதல் 11 வசனங்கள் என்று நினைக்கிறேன். முதல் 11 வசனங்களே நாம் படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரத்துல அதை படிக்கின்றோம். லூக்கா சுவிசேஷம் 4வது அதிகாரத்துல மறுபடியும் அதை நாம் படிக்கிறோம். அப்ப 4 சுவிசேஷங்களிலேயும் இந்த சம்பவத்தை இந்த சுவிசேஷகர்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இந்த சோதனை எதற்காக இயேசுவுக்கு வந்தது என்றால், முதலாவது 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சாட்சியை அவருக்கு கொடுக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்துல நான் படிக்கிறேன், சாட்சி கொடுக்கின்றார். இந்த சாட்சி எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் உடனே யார் வந்து நிக்கிறா? பிசாசு. யோபை குறித்து நாம் படிக்கிறோம். பிசாசை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? யோபை போல ஒரு மனிதன் இந்த பூமியில, தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிற இவனை போல ஒரு மனிதன் இந்த பூமியில இல்லை என்று சாட்சி கொடுக்கிறார். உடனடியாக அங்கே என்ன நடக்குது? சோதனை ஆரம்பிக்குது. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்ப எங்கே தேவன் சாட்சி கொடுக்கின்றாரோ அங்கே உடனடியாக பிசாசு இந்த சாட்சி உண்மையா என்று நிரூபிக்கும்படியாக தேவ பிள்ளைகளை பிசாசு சோதிக்கின்றவனாக அவன் வருகிறான். இரண்டாவது, இந்த இடத்துல எதற்காக இயேசுவுக்கு இந்த சோதனை என்றால், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படி படிக்கிறோம், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று படிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும் என்றால் முதல்ல பிசாசு அவருக்கு என்ன செய்கிறான்? சோதனை செய்கிறார். பிசாசை ஜெயிக்கின்றவராக அவர் காணப்படும். அவருக்கு வைக்கின்ற அந்த பரீட்சையிலே அவர் ஜெயிக்க வேண்டியதாக, வெற்றி பெற வேண்டியவராக காணப்படுகிறார். மூன்றாவது, எதற்காக இந்த காரியத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்றால், உங்களுக்கும் எனக்கு ஒரு முன் மாதிரியை வைக்கும்படியாக. ஒரு சொல்லுவோமா? ஆண்டவர் கடந்து செல்லாத எந்த பாதையிலேயும் அவரை பின்பற்றுவதை தேவன் அனுமதிக்கிறதே அல்ல. ஆகவே அவர் பின்பற்றின அந்த பாதையிலே அவர் எப்படி இந்த சோதனையை எதிர்கொண்டார், அந்த சோதனையிலே எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்பதை நாம் நன்கு கற்றுக்கொண்டு, அந்த சோதனை நமக்கு வரும்போது அதை என்ன செய்யணும்? நம்ம அந்த சோதனையிலே வெற்றி பெற வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். இந்த சோதனை நடந்த காலத்தை குறித்து சொல்லும் போது, இயேசு அப்பொழுதுதான் யோர்தானிலே ஞானஸ்நானம் பெறுகின்றார்.
வானம் திறக்கப்படுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினார் என்று படிக்கிறோம். வானத்திலிருந்து தேவன், பிதாவாகி தேவன் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். மார்க்கு சுவிசேஷத்தை படிக்கும் போது உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி அழைத்து கொண்டு சென்றார் என்று நாம் படிக்கிறோம். உடனே என்று படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துக்கு பிறகுதான் அவர் தன்னுடைய ஊழியங்களை ஆரம்பிக்கின்றார். தம்முடைய சீஷர்களை அவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போ சீஷர்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பதாக, அவர் இந்த பூமியிலே ஊழியம் செய்வதற்கு முன்பதாக, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக இந்த சோதனை என்ன செய்கிறது? நடந்து முடிகிறது. இதை நான் 3 சுவிசேஷங்களை படித்த போது, இந்த சோதனை நடந்த போது இயேசு மாத்திரம்தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சீஷர்கள் இல்ல. அப்போ இந்த சோதனையை பற்றியதான அறிவு இவர்களுக்கு எப்படி, இந்த காரியங்கள் எப்படி தெரிந்தது என்றால், இயேசு தாமே என்ன செஞ்சிருக்கணும்? தேவதூதர்கள் சீஷர்கள் இடத்துல சொல்ல, யாரே சொல்லியிருக்கா? நான் நினைக்கிறேன் சீஷர்கள் தனித்திருக்கும் போது, பேதுரு, யாக்கோபு, யோவான், மற்ற அப்போஸ்தலர்கள் ஆண்டவரோடு கூட தனித்திருக்கும் போது இந்த சோதனையை குறித்து இயேசு என்ன செய்திருக்கணும்? விவரித்திருக்கணும். அதனால்தான் மத்தேயு அதை தவறாமல் எழுதுகிறார். மத்தேயு அதை தவறாமல் எழுதுகிறார். லூக்கா அதை கேட்டு விசாரித்து நன்கு ஆராய்ந்து இந்த பகுதியை அவர் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். மார்க்கு கூட பேதுரு சொல்லி அந்த காரியங்களை எழுதினபடினால் பேதுரு மற்ற அப்போஸ்தலர்கள் இந்த சோதனையை நன்றாய் அறிந்திருந்தார்கள். ஒருவேளை சொல்லுவோமா? அப்ப இயேசு இந்த சீஷர்களுக்கு இந்த சோதனையை குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் அல்லது கற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலைவேளை நாம் அதிக சிரத்தையோடு கூட கவனமாக இந்த வேத பகுதியை நாம் கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். இந்த இடத்துல நாம் படிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிங்கள். மார்க்கு 1:12. அதற்கு முன்பதாக வசனத்தை படிக்கலாமா? 11. நன்றியும் 10வது வசனத்தை படிங்க. கரையேறின உடனே பாருங்க, ஆவியானவர் புறாவை போல தன்மேல் இறங்குகிறதை அவர் கண்டார். நேசகுமாரன் ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர், இப்ப நான் இதை படித்த போது பிசாசு அவரை கொண்டு போனான்னு இல்ல, யாரதான் கொண்டு போயிருக்கா? உடனே ஆவியானவர் வனாந்தரத்திற்கு போகும்படி ஏவினார் என்று படிக்கிறோம். லூக்கா 4:1 படிக்கிறோம், இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வனாந்தரத்துக்கு, யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்படும். இயேசு தானே போய்விடவில்லை, பிசாசு அவரை கூட்டிக் கொண்டு போகவில்லை. யாரே அனுப்புறா? ஆவியான. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கும் போது, பிதா நம்மை குறித்து சாட்சிகளை கொடுக்கும் போது, ஆவியானவராலே எங்க கூட்டிட்டு போறோம்? வனாந்தரத்துக்கு. அதை நம்ம படிக்கலாம். அப்போ தேவனே நம்மை அனுப்புகிறார். ஆனால் யாக்கோபு சொல்லும் போது, தேவன் ஒருவரையும் என்ன செய்கிறது இல்லையா? சோதிக்கிறவர் அல்ல. அதுக்கு யாரை வச்சிருக்கிறா? பிசாசை வைத்திருக்கிறார். அவர் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல. எடுத்து படிச்சிருங்க. நான் வேற ஏதோ சொல்ற மாதிரி இருக்குது. யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 12, 13 பாருங்க, வாசிக்கலாம். ஆ 13வது வசனம், சோதிக்கப்படுகிற எவனும் சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவர். அப்போ தேவன் சோதிக்கிறவர் அல்ல, ஆனா ஆவியானவர் என்ன செய்வாரு? கூட்டிட்டு போவாரு. ஆனால் தேவன் சோதிக்கிறவர் இல்ல. யார் தான் சோதிக்கிறவன்? அப்போ தேவன் அதை அனுமதிக்கிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அடிக்கடியாக தேவன் இந்த பரீட்சையை, சோதனையை அனுமதிக்கிறவராக இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். பிசாசு சோதிக்க யோபை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். சில காரணங்களுக்காக, சில நோக்கங்களுக்காக, சில காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக தேவன் அதை அனுமதிக்கிறவராகிறார். யாக்கோபு சொல்லும் போது தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல என்று சொல்லுகிறார். அப்ப தேவன் சோதிக்கிறவர் அல்ல, ஆனால் தேவன் பிசாசின் இடத்துல என்ன செய்கிறார்? அனுமதிக்கிறார். ஏனென்றால் நாம் சில காரியங்களை, தேவன் கொடுத்த சாட்சியை நிரூபித்து காட்டும்படியாக. ஒரு சொல்லுவோமா? ஆமா, எதுக்காக சோதனை? நிரூபித்து காட்ட முடியும். எதற்காக பரீட்சையை தேவன் பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிறார்கள் என்றால், தாங்கள் என்ன படித்திருக்கிறோம் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படியாக அவர்கள் பரீட்சைகளை எழுதுகிறார். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே
நிறைந்தவராய் என்று படிக்கிறோம். அப்போ பரிசுத்தாவினால நிரப்பப்படுகிற ஒவ்வொருவரும் நாம் என்ன நினைக்கிறோம்? பரிசுத்தாவில நிறைந்த என்ன செய்யணும்? அந்நிய பாஷைகளை பேச வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டும், மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோம். அதெல்லாம் இருந்தாலும் அடிக்கடி எங்க போயிட்டு வர வேண்டியது இருக்கிறது? சோதனைக்கு. எந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்கிறது? வனாந்திரத்திற்கு போக வேண்டியது இருக்கிறது அடிக்கடியாக. அதனாலதான் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை அடிக்கடியாக சிலர் சொல்றாங்க, நல்லா தாங்க ஜெபித்தேன், நல்லா தானே வேத வாசித்தேன், நல்லா தானே ஆவியில நிரம்பி இருக்கிறேன், ஆவியானுடைய நடத்துதல் எல்லாம் பெற்றிருக்கிறேன், ஆனாலும் இந்த பிரச்சனை வருது. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க சரியான பாதையில தான் என்ன செய்றீங்க? போகிறீர்கள். ஆகவே இங்கே இயேசு பரிசுத்தாவினால் நிறைந்தவர் என்றால் பரிசுத்தாவியானுடைய ஆளுகையில் இருக்கிறவராக, அவருடைய வழிநடத்தலின் படியே என்று நாம் படிக்கிறோம். வேத லூக்கா சுவிசேஷத்துல முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எலிசபெத் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு என்று படிக்கிறோம். சகரியா பரிசுத்தாவினால் நிறைந்த என்று படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல வரும்போது 120 பேர் மேல் வீட்டின் அறையிலே கூடியிருக்கும் போது அவர்கள் மேல் பரிசுத்தாவியான் இறங்கினார். எல்லாரும் நிரப்பப்பட்டு கர்த்தர் தங்களுக்கு தந்தரின பாஷையின்படியே அவர்கள் வெவ்வேறு பாஷைகளே பேசினார்கள் என்று படிக்கிறோம். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் தொடர்ந்து படிக்கும் போது அவர்கள் மறுபடியுமாக பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆகவே பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, நாம் மறுபடியும் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அப்போ அந்த கண்ட்ரோல் பை த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்தாவியால் நிரப்பப்படுவது என்றால் பரிசுத்தாவியானுடைய முழு ஆளுகையிலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். இப்படி நிரப்பப்பட்டிருக்கும் போது அவர் ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, இதை நான் படித்த போது முதல் ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே சோதிக்கப்பட்டான். ஆனால் இவருக்கு எங்க சோதனை? வனாந்திரத்தில். அப்ப எங்கேயும் வரும், தோட்டத்திலையும் வரும், வனாந்திரத்திலையும் வரும். நன்றாய் புரிந்து கொள். எங்க சோதிப்பார்னு நமக்கு தெரியாது, எங்க சோதனையை அனுமதிப்பார் என்று தெரியாது. இது தேவன் தான் டிசைட் பண்றது. தோட்டத்திலே கூட வரலாம். தோட்டத்தில் என்றால் அங்கே எல்லாம் அவனுடைய எல்லா சகல தேவைகளும் அங்கே என்ன செய்யப்பட்டிருக்குது? அங்கே காணப்படுகிறது, சந்தித்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் அந்த இடத்துல சோதனை வருகிறது. ஆனால் இந்த வனாந்திரம் என்று சொல்லப்படுகிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா யூதேயாவினுடைய வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. யூதேயா பகுதியில் இருக்கின்ற வனாந்திரம். இந்த வனாந்திரத்தை குறித்து படிக்கும் போது, இந்த வனாந்திரம்னா புரியுதா? பாலைவனம். இஸ்ரவேல் தேசத்திலே இப்படி ஒரு பாலைவனம் இருக்கிறது. இந்த மத்திய தரைக்கடல் நாடுகளே அதிகமான பாலைவனங்கள் இருக்கிறதை நாம் கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளும் ஒரு கடுமையான ஒரு பெரிய ஒரு பாலைவனம் இருக்குது. இந்த பாலைவனத்தினுடைய நீளம் 35 மைல் நீளமாம். யூதேயாவில் இருக்கிற அந்த பாலைவனத்தின் 35 மைல் நீளம், 15 மைல் அகலம் உள்ள ஒரு கடுமையான ஒரு பாலைவனம், ஒரு மோசமான ஒரு பாலைவனம். அங்க இடத்துல மனிதர்கள் வாழ முடியாது. அது சீதோஷ்ண நிலை மாத்திரமல்ல, அது வாழ தகுதியற்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த பாலைவனத்தை குறித்து நீங்க யூடியூப்ல கூட போட்டு பாருங்க. அதனுடைய மலைகள், அதனுடைய அந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது மிக கடுமையான ஒரு சூழ்நிலை உள்ள இடமாக இருக்கிறது. இப்ப ஏதேன் தோட்டத்துல அங்கே 4 நதிகள் என்ன செய்தது? பாய்ந்து கொண்டிருந்தது என்று படிக்கிறோம். ஆதாமுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவருடைய குமாரனாகிய 2ஆம் ஆதாமுக்கு எந்த இடத்துல சோதனை? ஒன்றுமில்லாத வனாந்தரத்திலே அந்த சோதனை, வாழ தகுதியற்ற இடம். அந்த இடத்துல 40 நாள் என்ன செய்தாராம்? உபவாசமா இருந்த பின்பு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? 40 நாள் தேவனோடு கூட உபவாசித்து அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஜெபித்து கொண்டு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? 40 நாள் முடிந்தவுடனே ஒரு அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். வனாந்திரத்திலிருந்து எப்படி எலியா அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த எருசலேமுக்கு போனது போல, அல்லது அந்த இடத்துக்கு போறது போல ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நாம் என்ன செய்திருப்போம்? எதிர்பார்ப்போம். ஆனால் இங்க என்ன நடக்குது? சில நேரங்கள் நம்முடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக காரியங்கள் சம்பவிக்கிறதா இருக்குது. ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் அவர் தேவனோடு கூட அவர் உபவாசித்துக் கொண்டிருந்தார் என்று படிக்கிறோம். பின்பு பிசாசினால் என்ன செய்தாராம்? சோதிக்கப்பட்டார் என்று படிக்கிறோம். அடுத்தது, அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். எவ்வளவு நாளுங்க? 40 days. 40 நாட்கள் புசியாமல் இருந்தார். நம்ம காலையில ஒரு நேரம் சாப்பிடாமல் இருந்தாலே என்ன ஆயிரும்? அப்படியே 11 மணி, இப்பவே கொஞ்சம் ஆட்டம் கட்டுது. கொஞ்ச நேரம் சாப்பிடாம இருந்தாலே. ஆனால் இவர் எவ்வளவு நாள்? 40 நாள்.
எனக்கு யோசிச்சு பார்க்கிறேன், அந்த இடத்துல தண்ணி கிடைத்திருக்குமான்னு கூட என்ன செய்யுது, டவுட் தான். 40 நாள் புசியாது இருந்தார். 40 நாள் தேவனோடு கூட அவர் 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 தனித்து அவர் வாசம் செய்து கொண்டிருந்தார். இந்த 40 நாள் தேவனோடு கூட இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில பாருங்க, மோசேயை குறித்து நம்ம படிக்கிறோம். மோசேயை கர்த்தர் சொல்றார், அந்த மழையில நீ ஆயத்தமாகி அதிகாலையில வந்து சேர் என்று சொல்கிறார். பின்பு 7 நாள் அங்கே காத்திருக்கிறார். அப்புறம் ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். 40 நாட்கள் அந்த அந்த மலையிலே தேவனோடு கூட தனித்திருந்து ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியையும் நியாயப்பிரமாணத்திலே கட்டளைகளும் பிரமாணங்களையும் அவர் தேவனிடத்திலே பெற்றுக்கொள்கிறார். அதே போல யூதேயாவின் வனாந்திரத்தில் இருக்கும் போது எலியாவும் கூட அந்த தேவதூதனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆகாரத்தை புசித்த பின்பு 40 நாள் பிரயாணம் பண்ணினானாம். ஓரேப் என்கின்ற பர்வதத்திற்கு கடந்து செல்லும்படி. வழியில ஒன்று என்ன செய்யலாம சாப்பிடவே 40 நாள். இவங்க 2 பேரும் மறுரூப மலையில இயேசுவோடு கூட அவர் நிறைவேற்ற போகின்ற பாடு மரணங்களை குறித்து அவரோடு கூட என்ன செய்தார்களாம், சம்பாஷித்தார்கள். அவர்களே சொல்லுவோமா? அப்ப இதுக்கு எல்லாம் ஒரு சம்பந்தம் இருக்கிறதாக நான் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப 40 நாட்கள் அவர் மோசே அங்கே தேவ சமூகத்தில் அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அதே போல எலியா இவர்கள் 2 பேரும் அந்த மறுரூப மலையிலே ஆண்டவரோடு கூட பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று படிக்கிறோம், சம்பாஷித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த வனாந்திரத்திலே இந்த சோதனை கொஞ்ச நேரத்தில் அதை நான் யோசித்து பார்ப்பது, அடிக்கடி நான் யோவான் ஸ்நானகனை குறித்து நான் சிந்திப்பது உண்டு. லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்திலே 80வது வசனத்திலே இப்படி நாம் படிக்கிறோம், அந்த பிள்ளை வளர்ந்தது, ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் எங்க இருந்தானா, வனாந்திரங்களில். இது 40 நாள் இருக்கிறதுக்கே அது தகுதியற்ற ஒரு இடம். ஆனால் ஸ்ரீகளிலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதனை தேவன் எங்கிருந்து உருவாக்குகிறார், வனாந்திரத்திலே. நாம் அதை சுலபமா படிச்சுட்டு போயிடுவோம். வனாந்திரங்களிலே இருந்தான் என்று படிச்சுட்டு உடனே போயிடுவோம். நாம் எங்கேயோ அமெரிக்காவில் இருந்தது போல அல்லது வேற ஏதாவது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இல்லை. பிரியமானவர்களே, அவன் ஒரு ஆசாரிய குடும்பத்திலே அவன் பிறந்திருந்தான். அவனுடைய தகப்பனாகிய சகரியா ஆசாரியன். அவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் எருசலேமுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆனதோத் ஊர் இல்ல, எபிரேமியா இருந்தார்ல, ஆனதோத் ஊர், அந்த இடத்துல இருந்திருக்கணும், அல்லது அதை சுற்றிலும் இருக்கின்ற ஊர்களிலே குடியிருக்க வேண்டும். அந்த கேபிட்டல் சிட்டியில அவங்க இருந்திருக்கணும். ஆனால் இவனுடைய சூழ்நிலை என்னவோ, எங்க போய் உட்கார வச்சுட்டாரு, வனாந்திரத்திலே போய் அவன் தங்கி இருந்தான் என்று படிக்கிறோம். அதனாலதான் அவனுடைய சுவாபங்கள், அவன் எதற்கும் எல்லா சூழ்நிலையும் எதிர்கொள்ள தைரியமுடையவனாக கர்த்தர் அவனை உருவாக்குகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காரியம் வனாந்திரத்திலே சோதனையை கர்த்தர் இயேசுவுக்கு அனுமதித்தார் என்று படிக்கிறோம். இப்போ அடுத்தது 40 நாள் ஒன்றும் புசியாதிருந்தார். இப்ப முடிந்த பின்பு, அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு என்ன ஆயிட்டான், பசி உண்டாயிட்டு. 40 நாட்கள் சாப்பிடலன்னா சரீரத்துல பயங்கர பலவீனம். அது மாத்திரம் இல்ல, உபவாசத்தை அவர் முடிக்கிறார். இப்ப என்ன வருது, பசி. இப்ப உணவின் மேல் ஒரு ஆவல், விருப்பம் எல்லாம் வருமா வராதா, வரும். எப்போ முடிக்கிறோமோ அப்போதான் என்னது வருது. எப்போ ஒரு சூழ்நிலை மாறுகிறதோ அப்பொழுது உடனடியாக அந்த நிமிடத்தை, அந்த சந்தர்ப்பத்தை பிசாசு என்ன செய்கிறான், பயன்படுத்துகிறான். ஆகவே சில நேரங்களிலே சரீரம் களைப்புற்றிருக்கிற நேரங்களிலே, பலவீனப்பட்டிருக்கிற நேரத்திலே ஒரு பெரிய காரியத்தை சாப்பிடலாம், அல்லது இந்த இடத்துல அந்த சாப்பாட்டை குறித்து பேசுகிறது, பசி உண்டாயிற்று என்று பேசுகிறது. ஆனால் பெரிய ஒரு நன்மையை எதிர்பார்த்திருக்கின்ற நேரத்தில் எல்லாமே மாறி என்ன செய்கிறது, வருகிறது. ஆகவே சில நேரங்கள், அப்படிப்பட்ட நேரங்கள் பிசாசு சரியாக நம்மை சோதிக்க வருகிறவனாய். ஆகவே இந்த சூழ்நிலையை தயவு செய்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட ஒரு அதிகமாய் செபித்து இருந்திருப்போம், 3 நாள் உபவாசம் பண்ணியிருப்போம், 7 நாட்கள் உபவாசம் பண்ணியிருப்போம், அல்லது ஒரு நேரம் தினந்தோறும் நான் சில காலங்களாக நான் செபிக்கிறேன் ஒரு பெரிய நன்மைக்காக. அந்த காலங்கள் முடியும் போது கரெக்டா யார் வந்து நிக்கிறா, அற்புதம் வந்து நிக்கணும், நாம ஜெபம் பண்ணா யார் வந்து நிக்கிறா, பிசாசு வந்து நிற்கிறான். இந்த இடத்துல நாம் கவனமாக அதை எதிர்கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அதனாலதான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு இதை கருத்தாய் இதை என்ன செய்திருக்கிறார், போதித்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் இந்த சூழ்நிலை அவருடைய வாழ்க்கையில வருகிறது. நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க, உபவாசம் இருந்து பாருங்கள், தேவனோடு கூட ஒன்றிணைந்து பாருங்கள், நம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரை அதிகமாய் தேடி பாருங்கள்.
அந்த சூழ்நிலையின் முடிவிலே, அந்த காரியங்களின் முடிவிலே ஒரு பரீட்சையை தேவன் உங்களுக்கு என்ன செய்வார். அதனாலதாங்க நான் ஜபிக்கிறதே இல்லை, அதனாலதான் உபவாசிக்கிறதே இல்லை அப்படின்னு ஒருவேளை நீங்க சொல்லலாம். அது நீங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை அநேகருக்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், தேவனுடைய அந்த அனுபவங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அந்த முதிர்ச்சி கண்டிப்பா பரீட்சை என்னது அவசியம். யாருமே எல்கேஜிலேயே இருக்கணும்னு என்ன செய்ய மாட்டோம், நினைக்க மாட்டோம். அவர்கள் வளர வேண்டும் என்றால் அந்த எல்கேஜில கூட என்ன வைக்கிறாங்க, டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்புறமேல் ப்ரமோஷன். ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்றைக்கு அநேகர் வளராமல் இருப்பதற்கு காரணம், பவுல் சொல்லும்போது அவர்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் பரீட்சைக்கு நிற்கிறவர்களாக இருக்கிறீர்களா என்று தயவு செய்து நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இங்கே 3 விதமான சோதனையை குறித்து நாம் படிக்கிறோம். பல இடங்களில் எல்லாருக்கும் நீங்கள் தெரிந்ததுதான். ஆனால் 3 காரியங்களை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த சோதனை தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை பிசாசு ஏற்படுத்துகிறான். தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படியாக, சோதிக்கும்படியாக பிசாசு இயேசுவை அவன் அந்த சூழ்நிலைக்கு நேராக வழி நடத்துகிறவனாய் இருக்கிறான். வாசிக்கலாம், அடுத்த வசனத்தை வாசிக்க. அவர் அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். போதும் போதும், நீர் யாருங்க, நீர் தேவனுடைய குமாரன், நீர் தேவனுடைய ஏனென்றால் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் சொன்னான், இவர் என் நேசகுமாரன். வானத்திலிருந்து ஒரு சத்தம் இருக்குது, இவர் என் நேசகுமாரன். இப்ப சொல்றான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். இந்த நேசகுமாரன் என்று ஆண்டவர் அவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். இப்போ நீர் 40 நாட்கள் ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு வரப்பட்டு 40 நாள் உபவாசமாய் இருக்கிறீர். உபவாசம் என்றால் என்ன? உப பிளஸ் வாசம். தேவனோடு கூட இன்னும் அதிகமாக நெருங்கி சேருகின்ற ஒரு அனுபவத்திலே எத்தனை நாள் செலவிட்டு இருக்கிறீர்? 40 நாட்கள். அதுவும் எப்படி இருக்கிறீர்? ஒன்றும் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறீர். எந்த இடத்துல? வனாந்தரத்திலே, வாழ தகுதியற்ற அந்த இடத்திலே நீர் இருக்கிறீர். தேவனோடு கூட நீர் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறீர். ஓகே, இப்பொழுது உமக்கு என்ன ஆயிருக்கிறது? பசி உண்டாயிருக்கிறது. இப்ப உபவாசத்தை நீர் முடித்து விட்டீர். நீர் என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஆனால் நீர் நேசகுமாரன். பிதா யாரு? இந்த அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் சொன்னா இப்ப தேவதூதர்கள் என்ன செஞ்சிருவாங்க? இறங்கி வந்துருவாங்க. எலியாவுக்கு வனாந்திரத்திலே சூறைச்செடியின் கீழ் படுத்துக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு அப்பம் தண்ணீரை அனுப்பின தேவன். இப்ப உமக்கு என்ன வந்திருக்கிறது? பசி உண்டாயிருக்கிறது. இந்த காலவேளையில இந்த சூழ்நிலை யாராவது இருக்கிறீர்களா? இந்த நேரத்தில் நான் தேவனுடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய குமாரன் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? தேவனுடைய இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன், நான் இப்பொழுது தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஜெபிக்கிறேன், நான் வேதம் வாசிக்கிறேன், ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறேன், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஒரு தேவை வருகிறது, அதுவும் அத்தியாவசியமான தேவை. இப்ப அங்க சொல்றான் அவன், பாருங்க, இந்த கல் பிரியாணி ஆகும்படி அல்ல, இந்த கல் என்னது? அப்பமாகும்படி. எனக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து அல்ல, அந்த பசியை போக்கும்படியான ஒரு உணவு ஆயத்தமாகப்பட வேண்டும், அல்லது அந்த உணவுக்காக அவன் அங்கே அந்த சூழ்நிலை உருவாகிறது என்பதை நாம் படிக்கிறோம். ஆகவே பெரிய ஒரு அற்புதத்தை அல்ல, அடிப்படை தேவையாக இருக்கு. மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த கல்கள் அப்பமாகும்படி. இப்ப நான் நினைக்கிறேன், பசி உண்டாயிற்று. பிசாசு கரெக்டா நம்மளை என்ன செஞ்சுட்டே இருக்கான்? பார்த்துட்டே இருக்கான். நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் அங்கே காரியங்களை அவன் சரியாக பார்த்து கொண்டு சரியான நேரத்தில், நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பலவீனம் ஒரு வேற இருந்திருக்கலாம். 40 நாள் என்ன செய்யல, ஏன்னா இயேசு களைப்படைந்தவராக இருந்தார் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு தூங்கினார் என்று என்ன செய்யணும்? தலையணை வைத்து. அப்போ அவர் நம்மை போல பாடுள்ள மனிதனாக தான் என்ன செஞ்சிருக்கிறார்? இருந்திருக்கிறார். ஆகவே அவருடைய சரீரத்தில் நிச்சயமாக நம்மை போல நாம 40 நாள் சாப்பிடலன்னா என்ன ஆயிருப்போம்? அதே சூழ்நிலையில தான் அவர் இருந்திருக்கிறார். ஆகவே இந்த சூழ்நிலையில சரியாக இந்த நேரத்தில் யார் வந்து நிக்கிறா? பிசாசு வந்து நிற்கிறான். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இது இயேசுவுக்கு தாங்க, நமக்கெல்லாம் அப்படின்னு. வேதத்தில் நான் யோசித்து பார்த்தேன். ஆபிரகாம் இதே சூழ்நிலையில கர்த்தர் அவனை என்ன செய்தார்? இந்த சோதனையை எதிர்கொள்ள ஆபிரகாமை கர்த்தர் அனுமதித்தார் என்று நாம படிக்க முடியும். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரத்திலே ஆபிரகாம் ஊர் என்ற கல்தேயர் பட்டணத்தை விட்டு தேவன் காண்பித்த கானான் தேசத்துக்கு கடந்து வந்து அங்கே சேர்ந்த போது அந்த தேசத்திலே ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்வேன்?
கொடுப்பேன் என்று சொல்ல. இப்ப ஆபிரகாமுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல, பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தை அவன் பார்த்தபோது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எங்கும் பாலும் தேனும் நிரம்பி ஓடுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்ன செய்கிறேன், கொடுக்கிறேன். அவன் தேசத்தை விட்டான், தேசத்தை கொடுக்கிறேன்னார். நாம எதையும் விடல, அப்ப எதையும் கேட்க கூடாது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு அநேகர் எதையுமே விடுறது இல்லை கர்த்தருக்காக. ஆனா எதையாவது என்ன செய்யணும் பாருங்க, அவன் இனத்தையும் தேசத்தையும் தகப்பன் வீட்டையும் விட்டுட்டான். ஆகவே அவனை தகப்பனாக மாற்றினார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அவன் தகப்பன் வீட்டை விட்டா தகப்பனாக மாற்றினார். திரளான ஜனங்களுக்கு அவனை தகப்பனாக கர்த்தர் அவனை மாற்றினார். அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்தார். ஏனென்றால் அதையெல்லாம் விட்டான். தேவனுக்காக விட்டவர்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். எல்லாவற்றையும் அது வேண்டும் இது வேண்டும்னாலும் முடியாது. ஆகவே இங்கே எல்லாவற்றையும் விட்டான். இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். யாரு? ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அந்த தேசத்துல என்ன வந்ததுதான், பஞ்சம் வந்தது. அந்த தேசத்துல பஞ்சம் வந்த போது என்ன, ஆண்டவர் சொன்ன தேசத்துல பஞ்சம் வருமா? அந்த தேசம் எப்படிப்பட்டது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அந்த தேசத்துல பஞ்சம் வருமா அப்படின்னு அவரு திகைக்கிறார். அந்த பஞ்ச கொடிதாய் மாறினதான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நிலைக்கு அது என்ன செய்யணும், போச்சுன்னா அது கர்த்தரால் வந்தது, இல்லைன்னா அது ஒரு சாதாரண சூழ்நிலையினால் வருகிறது. நன்றாய் புரிந்து, அந்த பஞ்சம் கொடிதாய் மாறி. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்க, அவரவர் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஆடு மாடுகள்லாம் எடுத்துக்கொண்டு எகிப்து என்ற தேசத்துக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க, அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப ஆபிரகாம் பார்க்கிறார், இங்கதான் சோதனை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆபிரகாம் பார்க்கிறாரு, இந்த சூழ்நிலையில நாம என்ன செய்யணும், இந்த இடத்துல தான் பரீட்சை. நான் இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று சொன்னார். நீ எழுந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்னார். இந்த இடத்துல ஆபிரகாம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கணும், யோசிச்சு பார்க்கணும். ஆண்டவர் சொன்னாரு, வந்தேன், இந்த இடத்துக்கு வந்தோன்னு இந்த தேசம் தான் என்ன செஞ்சிட்டாரு சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா. ஆனால் இங்கே ஒரு சூழ்நிலை மாறுகிறது என்றால் உடனே கர்த்தருக்காக இவர் என்ன செஞ்சிருக்கணும், காத்து கொண்டு இருந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன செஞ்சாரு, அவர் கர்த்தருக்காக காத்திராமல் உடனடியாக அவர் சூழ்நிலைகளை பார்த்து செயலில் இறங்குகிறவராக எங்க போறாரு, மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிட்டு எகிப்துக்கு போகிறார். அந்த காரியத்தை பல முறை நான் பேசியிருக்கிறேன். அங்கே உணவு கிடைத்தது, ஆனால் அதை என்ன செய்ய முடியல, சாப்பிட முடியல. இன்றைக்கு அநேகர் எதை வாஞ்சிக்கிறார் அதை கர்த்தர் கொடுத்து விடுகிறார், ஆனால் அதை அனுபவிக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதித்து விட்டார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப சோதனை யாருக்கு, ஆபிரகாமுக்கு வருகிறது. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். அவன் அநேக தவறுகளின் மூலமாக தான் அவனும் கற்றுக்கொள்ளுகிறவன் ஆயிருக்கிறான். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதே தான். பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் விடுவிக்கப்பட்ட அந்த ஜனம் அந்த 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 சமுத்திரத்தை அவர்கள் கடந்து வருகிறார்கள். அந்த சமுத்திரத்தை அவர்கள் கடந்து அவர்கள் வருகிறார்கள். உடனடியாக அவர்களை கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்துகிறார்கள். அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. செங்கடலை அவர்கள் கடந்த பிறகு அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இஸ்ரவேல் என்னுடைய முதற் பேரானவன் என்று, சேஷ்ட புத்திரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அங்க அந்த குமாரன் தகப்பன் என்கின்ற ஒரு உறவுக்குள் அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அந்த செங்கடலை கடந்து வந்த போது அவர்களுக்கு என்ன இல்லாமல் போய்விட்டது, தண்ணீர். அடுத்த 16வது அதிகாரத்தை, யாத்ரா 16வது அதிகாரத்திலே அவர்கள் கொண்டு வந்திருந்த உணவு பொருட்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது. இப்ப கேட்கிறாங்க, நாங்கள் எண்ணத்தை புசிப்போம் என்று கேட்கிறார்கள். 15வது அதிகாரத்தில் நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் என்று கேட்கிறார்கள். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்போ தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் பிள்ளைகள் என்ற நிலையிலே வரும்போது இந்த சூழ்நிலையை நீங்கள் எதிர்கொண்டுதான் என்ன செய்யணும், எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். நம்மை சோதிப்பதற்காக, நம்மை பரீட்சிப்பதற்காக, நம்முடைய விசுவாசத்தை தேவன் மேல் வைத்திருக்கின்றதான அந்த அன்பு என்ன செய்யப்படுகிறது, சோதிக்கப்படுகிறது. நம்முடைய அன்பு, தேவன் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஆகவேதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே அவருடைய அன்பை நாம் சந்தேகிக்க முடியாது. நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய அன்பு சோதிக்கப்படும். நம்முடைய அன்பு சோதிக்கப்படாத எதுவுமே, நிரூபித்து காட்டாத எதுவுமே நம்பிக்கைக்குரியது அல்ல. நான் சொல்றது, சோதனைக்கு போனதுதான் அது நம்பத்தகுந்ததாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய அன்பு பரிசோதிக்கப்படும். ஒரே சொல்லுவோமா, நம்ம ரெடியா இருங்க. நம்முடைய வாழ்க்கையை நாம் நிரூபித்து காண்பிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறோம். தாவீது சொல்லும்போது 37ஆம் சங்கீதம் 25வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். வாசிக்கலாம். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் இறந்து தீகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதையும். ஆனால் சூழ்நிலை எப்படி இருக்கிறது, கைவிடப்பட்ட சூழ்நிலை. குறைவுகள்
ஏற்படுகிற ஒரு சூழ்நிலையாக காணப்படுகிறது. இந்த நேரத்தில் பாருங்க, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறது. நான் யோசிச்சு பார்க்கிறேன், அந்த வனாந்திரத்தில் இயேசுவுக்கு அப்பம் கொடுக்கறதுக்கு ஒருவருமே இல்லை, ஒருவரும் இல்லை, யாரும் இல்லை. அங்க வரணும்னா பின்னாடி நம்ம படிக்கிறோம், தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று படிக்கிறோம். தேவ தூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆகவே கொஞ்சம் காத்திருந்தீங்கன்னா நிச்சயமா தேவன் இறங்குவார். அந்த சோதனை முடிந்த பிறகு உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். ஒரே சொல்லுவோமா? எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆமா, உங்களுடைய சூழ்நிலைகள், அந்த பரீட்சையிலே நீங்கள் தேவனுடைய அன்பை, நீங்கள் தேவனை நேசிக்கிறதை நிரூபித்து காண்பிப்பீர்கள் என்றால் நான் நம்புகிறேன், எலியாவுக்கே தூதர்களை அனுப்பி அப்பமும் தண்ணீரும் கொடுத்திருப்பார் என்றால் அவருடைய குமாரனாகிய இயேசுவுக்கு நிச்சயமா என்ன செஞ்சிருப்பார்? ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் கண்டதில்லை. அந்த இடத்தை போடுங்க. ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் பல நபர்களை தாவீது கண்டதை சொல்லுகிறார். ஆகவே இந்த காலை வேளை தேவனுடைய அன்பை நாம் நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார் ரோமர்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பிரிப்பவன் யார்? அந்த 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 உபத்திரம், வியாகுலம், வேதனை, பசி, நிர்வாணம், பட்டயம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எதிரான ஒரு சூழ்நிலை. அதுலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய அன்பை என்ன செய்தார்? நிரூபித்து காண்பித்தவராய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், அது ஒருவேளை ஒரு அப்பம் என்கிற நிலையில மாத்திரம் அல்ல, தேவனுடைய அன்பை பரிசோதிக்கின்ற நேரம். உண்மையாகவே அதனால்தான் யோபை பார்த்து பிசாசு சொல்லுகிறான், அவன் விரோதமாக உம்மை சேவிக்கிறான், நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர், அப்புறம் பின்ன சோத்திரம் பண்ணாம இருப்பானா? தினந்தோறும் பலிகளை செலுத்தாமல் இருப்பானா என்று சொல்லுகிறான். ஆகவே இந்த காலைவேளை நீங்கள் தேவனை எவ்வளவு அன்பு கூறுகிறீர்கள்? ஒரு சின்ன குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, அதுவும் வனாந்திரத்தை போல, வனாந்திரம்னா எந்த இடத்துல இருந்து உங்களுக்கு உதவி என்ன செய்யாது? வராது. எங்க இருந்தா வந்தாகணும்? வானத்தையும் பூமியும் படைத்த கட்டிடத்துல இருந்து மாத்திரம் தான் என்ன செய்யணும்? வாழணும். நீங்க 40 நாள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, வேற எதையும் செய்யவில்லை. ஆனால் அந்த உபவாசம் முடிந்த பிறகு அவருக்கு என்ன ஆயிடுச்சு? பசி உண்டாயிற்று. என்னை கேட்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே, பல்வேறு சூழ்நிலைகளின் மத்தியிலே நாம் நடத்தும் போது சில நேரங்களில் கால தாமதங்கள், நாம் எதிர்பார்க்கின்ற நேரங்களிலே தேவனுடைய அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற நேரங்களிலே நம்முடைய இருதயத்திலே நாம் அவருடைய அன்பை சந்தேகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அவருடைய அன்பை நாம் சந்தேகிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதனாலதான் நாம் படிக்கும்போது யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 34வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை நிறைவேற்றி முடிப்பதே என்னுடைய போச்சனமா இருக்கிறது. அப்போ சாப்பாடு என்ன அப்படின்னா, அவருக்கு அவருடைய கிரியையை நிறைவேற்றி முடிப்பது. அதுவும் எப்படி? தேவனுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை நிறைவேற்றி முடிப்பது. அந்த இடத்துல அந்த கிரியையை நிறைவேற்றி முடிப்பதுதான் நம்முடைய போஜனமாக நமக்கு காணப்பட வேண்டும். அது பார்த்துல யோவான் 6:38 அவர் சொல்றாரு, என் சித்தத்தின்படி அல்ல, என்னுடைய அனுப்பின அவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்த இடத்தை படிக்கலாமா? இறங்கி வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ சித்தத்தை செய்வதுதான் என்னுடைய போச்சனமா இருக்கிறது என்று சொல்ல, அதுக்காகவே பிதாவாகிய தேவனால் அவர் அனுப்பப்பட்டார். அந்த இடத்துல தேவனுடைய அன்பை அங்கே நிரூபித்து காண்பிக்க வேண்டியதா இருக்குது. எபிரேயர் 10வது அதிகாரம் 9வது வசனத்திலே, உம்முடைய சித்தத்தை செய்ய நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உம்முடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இடத்துல தேவனுடைய அன்பு கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும்போது, ஒருவேளை ஆபிரகாம் கூட நினைச்சிருக்கலாம், ஆண்டவர் தானே சொன்னாரு இந்த இடத்துக்கு போக சொல்லி, இந்த இடத்துல பஞ்சம் வருகிறதே என்று சொல்லி அவன் என்ன செய்யல, கர்த்தருடைய அந்த அன்பை, அந்த காரியத்தில் அவன் கொஞ்சம் காத்திருக்காமல் அவன் சுயமாக சிந்தித்து செயல்படுகிறவனாக அவன் காணப்பட்டான். ஆகவே இந்த காலையில் நாம் தேவன் நம்மை அனுமதிக்கின்ற இடங்களில் நாம் இருக்கும்போது, தேவன் நம்மை வைத்த இடங்களிலே ஸ்தானங்களிலே இருக்கும்போது, ஒருவேளை அற்புதங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரங்களிலே எதிர்மறையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் போது நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த இடத்துல அவர் எப்படி அதை எதிர்கொள்கிறார் பாருங்க. அவர் பிரதியுத்தரமாக, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது, இதை இந்த இடத்துல படிச்சா அது சரியா புரியாதுன்னு நினைக்கிறேன். அது உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அதை மேற்கோள் காட்டுகிறார். ஆகவே அந்த உபாகம புஸ்தகம் 8வது அதிகாரத்தின் சூழ்நிலையை கொஞ்சம் பாருங்களேன்.
எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படி செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ள மாட்டோயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படி உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பா. இப்ப பாருங்க, உன்னை சிறுமைப்படுத்தி அப்புறம் வனாந்திரத்திலே என்ன செய்கிறார்? அவர் நடத்துகிறார். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிய வேண்டும் என்பதற்காக என்று சொல்லுகிறார். அப்புறம் 3வது வசனம் பாருங்க, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. அப்போ இந்த வசனத்தை, இந்த சூழ்நிலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அனுமதித்த ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினதே யார்தான்? அவருடைய குமாரனாகிய இயேசுதான். அப்போ அவருக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த சூழ்நிலையை படிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தினார், பசியினால் அவரை வருத்தினார், வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தினார். கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். 15வது வசனம், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி. எதுக்காக ஆண்டவர் சிறுமைப்படுத்துகிறாரா? அவரு அப்படிதாங்க, அவர் கொடுமையான ஆளு அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அடுத்தது பாருங்க, அப்படியே வனாந்திரத்திலே அழித்திரல அவங்கள உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செஞ்சிடாதப்பா. அப்ப தேவன் அன்புள்ளவரா? அவன் அன்புள்ளவர் தான். ஆனா பின்னாட்களில் உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி சில நேரங்களில் கர்த்தர் சிறுமைப்படுத்த வேண்டியதா இருக்கு. அந்த அன்பை பரிசோதிக்க வேண்டியதா இருக்கிறது. நாம் அந்த அன்பை நிரூபித்து காண்பிக்க வேண்டியவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவேதான் இந்த இடத்துல நாம் சொல்லும்போது அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ இந்த அதிகாரத்தை மோசே எழுத சொன்னதே யார்தான்? இயேசு. அப்ப அவருக்கு தெரியாதா அந்த சூழ்நிலை? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தினவர், ஆபிரகாமை வழிநடத்தினவர், முற்பிதாக்களை இதே சூழ்நிலையிலே வழிநடத்தின தேவன் அவர் சிறுமைப்படுத்துகிறார். எதற்காக என்றால் பின் நாட்களிலே நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படியாக. ரொம்ப நாள் அல்ல, அதற்கு பிறகு கண்மலையிலிருந்து அவர்களுக்கு என்ன வந்ததுதான்? தண்ணீர் வந்தது. கண்மலையிலிருந்து எங்கேயாவது வருமா? அவங்களுக்கு அன்றைக்கு போர் போடுறதுக்கு போரெல்லாம் என்ன செய்யல, போர் போடுற மிஷின் எல்லாம் கிடையாது. கண்மலையை பார்த்து அவன் கையில் இருக்கிற கோலையை வைத்து அந்த கண்மலை அடி என்று சொன்னார். அங்கே அடித்த போது ஒரு அற்புதம் அவர்களுக்காக என்ன செய்தது? யாருக்காக என்றால் கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். அவன் கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். கர்த்தருக்காக அந்த இடத்துல தேவனை விசுவாசிக்கிறவர்கள், அந்த இடத்துல தேவனுடைய அன்பை சந்தேகிக்காதவர்கள், அந்த இடத்துல தேவன் அன்புள்ளவரா இருந்தா ஏங்க எங்களை பசியினால் வருத்துகிறார்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில நான் ஏன் கடந்து செல்ல வேண்டும்? ஆகவே அன்பை நீங்கள் கேள்வி கேட்காதீங்க. அவருடைய அன்பு, அவர் அன்பாகவே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் இடத்துல தீமை ஒன்றுமே இல்லை. அவர் நம்மை நேசிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே இந்த 8வது அதிகாரத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த சோதனையை எப்படி அவர் வெற்றி பெற்றார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த சம்பவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அவர் அப்படிதான் நம்மை நடத்துகிறவராக. ஆகவேதான் இங்கே சொல்லுகிறார், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஒரே சொல்லுவோமா? நமக்காக கர்த்தருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும்? புறப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சாதாரணதல்ல. அவருடைய வார்த்தை சிருஷ்டிக்கும் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை என்ன வார்த்தை? சிருஷ்டிக்கும் வார்த்தை. ஆமா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எப்படி சிருஷ்டித்தார்? வார்த்தையினாலதான் சிருஷ்டித்தார். இந்த பிரபஞ்சத்தை காண்கிற எல்லாவற்றையும் இருப்பவைகளிலிருந்து இல்லாதவைகளிலிருந்து இருக்கிறவைகளை ஆக அழைக்கிற தேவன் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே ஒன்றுமில்லாமலிருந்து
அவர் வார்த்தை சொன்ன போது சகலமும் என்ன செய்தது? உண்டானது. ஆகவே அந்த 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 தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியவளா இருக்கும். சிருஷ்டிக்கும் வார்த்தையாக இருக்கிறது. அது அந்த வார்த்தையின் போது நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நம்முடைய பலவீன நேரங்களில் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். வேற எந்த ஒரு 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 மருந்தோ அல்லது அது உணவோ இல்லை, அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யும்? பலப்படுத்துகிறதாக அது காணப்படும். பேதுருவின் மாமி ஜுரத்தினால் இருந்தாங்களாம். பேதுரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு, அவளை தொட்டாங்க, உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கினது. உடனே அவள் எழுந்து கொஞ்சம் சாப்பிட்டு வந்து அப்புறம் பணிவிடை செய்யறேன்னு சொல்லல, உடனே எழுந்து என்ன செய்தாள்? பணிவிடை. ஆகவே எவ்வளவுதான் பலவீனங்கள் இருந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எத்தனையோ அற்புதங்களின் சாட்சிகளை நாம் கேட்டிருக்கோம். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட போது உடனடியாக அந்த பலவீனங்களிலிருந்து அவர்கள் என்ன செய்தார்கள்? நீங்கினார்கள் என்று படிக்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதா, அதே போல அவருடைய வார்த்தை நம்மை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே நம்மை நிலைநிற்க செய்கிறத ஒரு வார்த்தையாக காணப்படுது. எவ்வளவுதான் எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவுதான் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக காணப்பட்டாலும், அந்த ஒரு வார்த்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நம்மை பிழைக்க செய்கிறதாக, உறுதியாக அந்த சூழ்நிலையை நிற்கத்தக்கதாக நம்மை பலப்படுத்துகிறதாக காணப்படுது. ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் என்ன செய்வானாம்? பிழைப்பான் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை குறித்து ஒரு அற்புதமான ஒரு வசனம் அடிக்கடி நான் நினைவு கூறுகிற ஒரு வார்த்தை. எபிரேயர் கழுதின நிருபம் 1 அதிகாரம் 3வது வசனம். எபிரேயர் 1:3 வாசிக்கலாம். மகிமையின் சொரூபமும் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள, மற்ற இடங்களில் வார்த்தையினாலே தாங்குகிற சகலத்தையும், சர்வத்தையும் எல்லாவற்றையும், நாம் காண்கின்ற எல்லா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே, வார்த்தையினாலே தாங்க. ஒரு சொல்லுவோமா? ஆமா, இதெல்லாம் எப்படி வைத்திருக்கிறார்? இந்த பூமி அந்தரத்தில் தொங்க விட்டு இருக்கிறார். எல்லா கோள்களும் எப்படி தொங்குது? அதெல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே அங்கங்க நிலை நிற்கப்பட்டு கொண்டிருக்குது. இந்த வார்த்தையினாலே பூமி சுற்றி கொண்டிருக்கிறது சூரியனை. சூரியன் சரியாக தன்னுடைய வேலையை செய்கிறது. அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய வார்த்தையினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு சொல்லுவோமா? அதுதான் சொல்ல, சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தாங்கிக் கொண்டிருக்கிறார். எந்த ஒரு அஸ்திபாரத்தின் மேலும் அல்ல, அவருடைய வசனத்தின் மேல் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். தாங்கிக் கொண்டிருக்கிறது. அற்புதமான தேவன். அப்போ இயேசுவுக்கு நன்றாய் தெரியும் பிதா யாருன்னு. அவருடைய அன்பை அவர் சந்தேகிக்க போகிறதே இல்லை. இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். சோதனையின் முடிவில் பிசாசு அவரை விட்டு கடந்து சென்ற பின்பு உடனடியாக யார் வர்றா? தேவ தூதர்கள் அவருக்கு என்ன செய்தார்கள்? பணிவிடை செய்து. ஆகவே கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். டைமுக்காக நான் சொல்லல, சோதனையின் மத்தியிலே தேவனுக்காக கொஞ்சம் என்ன செய்யுங்க? காத்திருங்கள், காத்திருங்கள். அவருடைய அன்பை சந்தேகிக்காதிருங்கள். சோதனையின் முடிவிலே அவர்களுக்காக கர்த்தர் தமது தூதர்களை என்ன செய்வார்? அனுப்புவார். வெளியே சொல்லுவோமா? ஆமா, தூதர்கள் வரலன்னு காத்திருக்காங்க. சோதனையில பாஸ் பண்ணிட்டா யார் வருவா? தூதர்களை கர்த்தர் பணிவிடை செய்தார்கள் என்று படிக்கிறோம். பணிவிடை செய்தார்கள். இப்ப இயேசுவுக்கு பணிவிடை எங்கிருந்து வந்தது? பரலோகத்து அந்த வண்ணாந்தத்துல. சில நேரங்களில் எப்போது அதை எதிர்பார்த்து கொண்டு இருக்க கூடாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எப்பொழுது நடக்கும் என்றால், உதவி செய்ய மனித உதவிகள் இல்லாத நேரங்களிலே மாத்திரம்தான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நாம் என்ன செய்யணும்? எதிர்பார்க்க வேண்டும். மற்றபடி இயற்கையான விதங்களிலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இயற்கையான விதங்களிலே தான் கர்த்தர் செயல்படுகிறார். ஆனால் சில நேரங்களிலே அந்த 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 இயற்கையான விதங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாத நேரங்களிலே தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? செய்கிறார். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆகவே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவை தேவன் தூதர்கள் இறங்கி வந்து அவருக்கு என்ன செய்தார்களாம்? பணிவிடை செய்தார்கள். ஆகவே என்ன கேட்கிறார்? வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலை தேவன் தமது தூதர்களை அனுப்புவார். தேவனே இறங்கி வந்து கர்த்தர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே அவருடைய அன்பை ஒருபோதும் நாம் என்ன செய்யக்கூடாது? சந்தேகிக்க கூடாது. ஒருபோதும் சந்தேகிக்க கூடாது. இரண்டாவது, தேவனுடைய திட்டத்தை சந்தேகித்தல். தேவனுடைய திட்டத்தை சந்தேகித்தல். அடுத்தது வாசிக்கலாமா? பின்பு பிசாசு, வாசிக்கலாம் 5வது வசனம்.
இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். நீங்க இரண்டாவது, முதல்ல சொன்னேன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கும்படி பிசாசு நம்மை சோதிக்கிறவனாக இருக்கிறான். இரண்டாவது, தேவ திட்டத்தை, தேவனுடைய திட்டங்களை சந்தேகிக்கும்படியாக, the plan of God, தேவனுடைய திட்டம், அந்த திட்டத்தை சந்தேகிக்கும்படியாக இவன் சொல்லுகிறான். பாருங்க, பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல், எந்த மலையா இருக்கும் தெரியல, எவரெஸ்ட் மலையா என்னன்னு தெரியல, உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் எத்தனை நிமிஷத்துல காட்டுறானா? ஒரே நிமிடத்தில் அவருக்கு காண்பித்து என்று படிக்கிறோம். அப்போ அந்த ராஜ்யத்தின் மகிமையை காண்பித்திருக்கிறான். அன்றைய நாட்களில் பெரிய தேசங்கள் அல்லது பெரிய காரியங்கள் என்று சொன்னால் எகிப்து தேசத்தை சொல்லலாம். ஆமா, எகிப்து தேசம் அந்த நாட்களில் எப்படின்னா உலகத்துக்கே சோறு போட்ட ஒரு தேசம். எது? எகிப்து. இன்றைக்கு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு ரோம் பட்டணத்துக்கு ஐரோப்பா கண்டத்துக்கே சாப்பாடை, கோதுமை அனுப்பின ஒரு தேசம் எகிப்து. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல அன்றைய நாட்களிலேயே விஞ்ஞானத்திலும் அறிவிலும் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆமா, பெரிய யூனிவர்சிட்டிஸ் அங்கே காணப்பட்டது என்று சொல்கிறார். அலெக்சாண்ட்ரியா என்ற ஒரு இடத்திலே அன்றைய நாட்களிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்து சாதாரண ஒரு தேசம் என்று நினைச்சிடாதீங்க. அந்த அந்த தேசத்தினுடைய பிரமிடுகளை பார்த்தாலே அந்த கட்டிடக்கலையினுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே உணவு உலகத்திற்கு கொடுத்த ஒரு தேசம் மாத்திரம் இல்ல, அங்கே விஞ்ஞானத்திலும் கல்வி அறிவிலும் சிறந்த ஒரு தேசமாக அந்த தேசம் காணப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, இப்படி ஒவ்வொரு தேசங்களையும் சொல்ல முடியும். அன்றைய நாட்களில், இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ரோம் தேசம் தான் என்ன செய்தது? ரோமர்கள் தான் உலகம் முழுவதையும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ஆளுகை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி சொல்லனா, பவுல் பயணம் செய்த பட்டணங்களை குறித்து படிக்கும் போது அத்தேனை பட்டணம், கொரிந்து பட்டணம், கொலோசை பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம், இவைகளெல்லாம் அன்றைய நாட்களில் மிக மிக முக்கிய பட்டணங்களாக காணப்பட்டது. அப்போ பவுல் பிரயாணம் பண்ண ஒரே இடங்களில் எல்லாம் கூட ஆண்டவருக்கு அவன் எவ்வளவு நிமிஷத்தை காட்டுறான்? ஒரு நிமிஷத்துல என்ன செய்யறான்? எல்லாத்தையும் காட்டுறான். நம்மளா இருந்தா கொஞ்சம் கோயம்புத்தூரை விட்டு நம்ம அதிகமா எங்கேயும் போறது இல்லை. கொஞ்சம் அப்படியே கூட்டிட்டு போய் சிங்கப்பூரை கொஞ்சம் காட்டினான்னு வைங்க, அப்புறம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஐரோப்பா கண்டம், பல தேசங்கள், இன்றைக்கு இருக்கிற முக்கியமான எல்லா தேசங்களையும் காட்டிட்டு அவன் சொல்றான், உலகத்தின் ராஜ்யங்கள்லாம் ஒரு நிமிஷத்தில் காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, என்ன செய்யணும்? நீர் என்னை பணிந்து கொண்டால் போதும், இந்த தேசங்கள் எல்லாவற்றையும் உமக்கு என்ன செய்யறேன்? கொடுக்கிறேன். ஆனால் இவர் எதற்காக வந்திருக்கிறார் என்றால், இந்த தேசத்தை ஆளுகை செய்ய இவர் ராஜாதி ராஜா தான், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் முழுவதும் ஒரு ராஜாவாக அவர் அறிமுகப்படுத்தப்படுகிறார். ஆனால் இப்பொழுது வந்திருக்கிறது எதற்காக என்றால், ஒரு அடிமையாக என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கு. அவன் சொல்றான், நீர் அடிமையாக வந்து இந்த ஜனங்களுக்காக மரித்து உயிர் திழந்து பரலோகத்துக்கு போய் திரும்பியும் அவர் அந்த காலத்து ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்கள் வரைக்கும் நீர் காத்திருந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டியதில்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்படியே இந்த ஜனங்களுக்கு நீர் உயிர் கொடுத்தாலும் இந்த ஜனங்களும் என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள. அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவர் சொந்தமானவர்களோ அவரை என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீர் இப்ப அடிமையாக வந்திருக்கிறீர். அவன் சொல்றான், நீர் இந்த உலகத்துக்குள் போகும்போது உண்மை யாரும் என்ன செய்ய போறதில்லை, உம்முடைய சொந்த ஜனங்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த ஊர்ல உனக்கு தலை சாய்க்க கூட உனக்கு என்ன இருக்காது? இடம் இருக்காது. உன் கூடையே இருக்கிறவங்க கூட உன்னை காட்டி கொடுப்பான். கூடையே இருக்கிறவங்க கூட என்ன செய்வான்? உண்மை காட்டி, உண்மை கூடவே இருக்கிறவன் உண்மை சபிப்பான், தூஷிப்பான். உண்மை சபிக்கும், சத்தியம் பண்ணவும் என்ன செய்வான்? என்னன்னா வேற எதுக்கும் இல்லை, உண்மை அறிந்திருக்கிறதை குறித்து. வேற எதுக்காவது அவன் பண்ணியிருந்தா படிக்கல, எனக்கு அவரை தெரியவே தெரியாதுன்னு சொல்லி என்ன செய்யறான்? 3.5 வருடங்கள் நீ சாப்பாடு போட்டவனே இப்படித்தான்ப்பா இருக்க போறான். இதெல்லாம் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். நீ கெத்செமனே தோட்டத்துல பிதாவேன்னு ஜெபம் பண்ணும்போது மேல இருந்து எந்த சத்தமும் என்ன செய்யாது? வராது. நீர் கேட்க வேண்டாம், என் தேவனே என் தேவனே. எங்க சிலுவையில நீர் கேட்க வேண்டியது. இவ்வளவு பிரச்சனை தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிசாசு அவன் சொல்றான், சுலபமாக நீர் என்னை பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யங்களை எல்லாம் உமக்கு என்ன செய்யறேன்? தருகிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு நமக்கு இது மேலோட்டமாக படிக்கும் போது அது புரியல. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
உமக்கு சொந்தமானவர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீர் யாருக்கு உபதேசிக்கிறோர், யாருக்கு நன்மை செய்கிறோம், அவர்கள் எல்லாரும் நன்றியற்றவர்களாக போய்விடுவார்கள், நன்றியற்றவர்களாக போய்விடுவாங்க. இதுல இன்னொரு பெரிய காரியம் என்ன, ஐதப்பத்தையும் அந்த 2 மீனையும் வைத்து 5000 பேருக்கு அவர் உணவளித்தார். அடுத்த நாள் வந்துட்டானுங்க இவரை ராஜாவாக்கும்படியாக. லாசருவை உயிரோடு கூட எழுப்பணும்னு அடுத்த நாள் அவர் எருசலேமுக்கு வரும்போது தங்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் என்ன செய்யறாங்க, கலற்றி போட, மரக்கிளைகள் எல்லாம் தரித்தாங்கே முன்பாக பரப்பி விடுகிறார்கள். ஓசன்னா என்று சொல்லுகிறார், ஆர்ப்பரிக்கிறார்கள். அதே ஜனக்கூட்டம் இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள். இந்த ஜனத்துக்காகவா போய் சிலுவையில் அறையிறீங்க? இந்த ஜனத்தை ரட்சிப்பை உண்டாக்கும்படியாகவா உங்களுடைய வாழ்க்கையா? நீங்க ஒண்ணு நான் ராஜ்யத்தை கொடு. இதெல்லாம் கடந்து போன பிறகு நீர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து பிறந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்தில் வைத்து இருந்து திரும்பவும் பிதாவாகிய தேவன் எப்ப ராஜ்யத்தை கொடுப்பார்? அவர் சொல்றார், சீஷர்கள் கேட்கிறார், இந்த காலத்துல ராஜ்யத்தை எங்களுக்கு தருவி. இவர் சொல்றார், டேப்பா பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறதெல்லாம் அறிகிறதுக்கு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ எந்த காலத்துல அது நடக்குது? இப்ப நான் சொல்றேன், நீர் யாரும் பார்க்கல, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்வீர் என்றால் உடனடியாக இந்த ஆளுகை முழுவதும் உமக்கு என்ன செய்கிறேன், நீர் பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொல்லுகிறான். எல்லாம் உம்முடையதா. நீங்க சிலுவைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா சிலுவைக்கு போக வேண்டியது தேவனுடைய திட்டம். 22ஆம் சங்கீதம் அது சொல்லுது. 53ஆம் அதிகாரம் அவருடைய சிலுவையின் பாடு மரணங்களை குறித்து சொல்லுகிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்றுதான் யோவான் ஸ்நானகன் அவரை அறிமுகப்படுத்துகிறவனாக இருக்கிறான். ஆனால் நீர் அதற்கெல்லாம் போக வேண்டாம், இந்த உலகம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகவே நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதா. அப்போ தேவ திட்டத்தை மாற்றி அமைக்க யார் முயற்சிக்கிறா? பிசாசு. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? தேவையாங்க இது. இப்ப தொடர்ந்து ஆபிரகாமுக்கு வந்தெல்லாம், ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும், பூமியின் தூளை போல இருக்கும். அவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். இது எதனால் ஆகும் வேற இவர் கேட்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்று. எல்லாவற்றுக்கும் அடையாளத்தையும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சா அடுத்த நாள் சாரால் வந்து சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, நின்னுருச்சு, இனி வாய்ப்பே இல்லை, நீர் ஆகாரோடு கூட சேர்ந்து கொள்ளும் என்று சொல்லும் போது மாற்று திட்டத்துக்கு யார் உடன்பட்டா? ஆபிரகாம். இதுதாங்க நடக்குது. இயேசுவுக்கு நடந்த அதே காரியம். தேவனுடைய பிளான், தேவனுடைய திட்டம். இந்த திட்டம் பல நேரங்களிலே நாம் புரிந்து கொள்ளாமல் செயல்படும் போது தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் புதிய வழிமுறைகளை அவன் கையாண்டு பெரிய மோசத்துக்குள்ளாக போயிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இயேசு சிலுவைக்கு போகாம இந்த பிசாசினுடைய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்திருந்தாலும் என்ன ஆயிருந்திருக்கும்? இந்த மீட்பின் திட்டமே இதா இருக்கும். பிதாவாகி தேவனுக்கு எதிரானவராக அவர் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த தேவ திட்டத்தை சரியாக அவர் புரிந்து கொண்டார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து இதோ வருகிறேன், உமக்கு பிரியமானதை செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே, என்னை குறித்து. அப்ப தேவனுடைய திட்டத்தை இயேசு நன்கு அறிந்து அந்த திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவராக அவர் காணப்படுகிறார். எனக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்கள்ல அந்த தேவனுடைய திட்டத்தை சரிவர புரிந்து கொள்ளாததினாலே தேவனுக்காக காத்திராமல் மோசே செய்தது போல கர்த்தர் அவனை அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாக தான் அவனை அந்த 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 தண்ணீரிலிருந்து அவனுக்கு அவனை தண்ணீரிலே எல்லாரும் அந்த ஆறிலே அவனை போடும்படியாக சொல்லும் போது அவனை கர்த்தர் பாதுகாத்தார். அரண்மனையிலே அவன் வளர்க்கப்பட்டான். எல்லா கல்வி அறிவும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தன் கையினாலே ரட்சிப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி ஒரு எகிப்தியனை கொன்று கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அது தேவ திட்டத்துக்கு எதிரான ஒரு செயலா இருக்கிறது. நன்றை சில நேரங்களில் நாம் தேவனுடைய வழிமுறைகளை அறியாதவர்களாக நாம் செயல்படும் போது அங்கே தேவ திட்டத்துக்கு எதிரானவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இது ஒரு அற்புதமான ஒரு உதாரணம்னா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்லுகிறேன். 3வது மிஷனரி பயணத்தை அவர் முடித்துக்கொண்டு அந்த 21வது அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால் அவர் அந்த 3வது மிஷனரி பயணத்தை முடித்துக்கொண்டு வருகிற எல்லா ஊர்களிலேயும் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எருசலேமுக்கு போகும்போது அங்கே என்ன இருக்குது, உபத்திரவங்களும் பாடுகளும் கட்டுகளும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இவர் எழுதுகிறார், ரோம் பட்டணத்துக்கு நான் சுகமான பிரயாணத்தோடு கூட எங்க வந்து சேரணும், ரோம் பட்டணத்துக்கு வந்து சேர வேண்டும் என்று ரோமர் நிருபத்தில் அவர் நான் நினைக்கிற 15வது அதிகாரத்தில் அவர் எழுதுகிறார். அதற்காக நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, ஜெபியுங்கள். அது சொல்றார், நான் எருசலேமுக்கு போய் அதற்கு பின்பு ஸ்பானியா தேசத்தின் வழியாக நான் ரோம் பட்டணத்துக்கு என்ன செய்யணும், வரணும்னு சொல்லி எழுதுகிறார். என்னை கேட்கிறார் அருமையானவர்களே. இப்பொழுது
அவர் அந்த 3வது மிஷனரி பயணத்தை முடித்துக் கொண்டு அவர் கடந்து செல்லும் போது அங்கே தேவனுடைய திட்டம் வெளிப்படுகிறது. எருசலேமுக்கு போடணும், புறஜாதியர் கையில இந்த இந்த கட்சி உடையவனை கட்டி புறஜாதியர் கையில் என்ன செய்வாங்க, ஒப்பு கொடுக்க, அங்கே பல உபத்திரவங்கள் வரப்போகுது அப்படின்ற தேவ திட்டம் பவுலுக்கு என்ன செய்கிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. நாமளா இருந்தா அங்கிருந்து நேரா என்ன செஞ்சிருப்போம், ரோம் பட்டணத்திற்கு கப்பல் ஏறி ரோம். எதுக்குங்க வேண்டாத வேலை இது, எதுக்கு வேண்டாத வேலை. கடைசியில் இவங்கெல்லாம் அழுது அவருடைய மனதை மாற்ற முயற்சிக்கிறார்கள். கடைசியில் அவர் சொல்றாரு, எருசலேமிலே கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிக்கவும் நான் என்ன செய்கிறேன், ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உடனே அவங்க சொல்றாங்க, கர்த்தருடைய சித்தம். அந்த இடத்தை தான் படிங்களேன், 21வது அதிகாரத்தில் எப்ப சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய சித்தம் ஆக கிடவுது என்று அவர்கள் சொல்லி அமைதியா இருந்து விட்டார்களாம். 21ஆம் அதிகாரத்தில் எடுத்து படிங்க. அவன் ஏன் சம்மதிக்கல என்றால் பவுலுக்கு தேவனுடைய திட்டம் என்ன செய்யும் தெரியும். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் தேவனுடைய திட்டத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். எவ்வளவு பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார். பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார், இயேசுவுக்கு தேவன் வெளிப்படுத்தியிருந்தார். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் தேவ திட்டங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. தாவீதுக்கு தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. யோசேப்புக்கு தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த காலத்துக்கு முன்பதாக கூட இருந்தவன் தாவீதை பார்த்து சொல்றா, ஒரு 2 குத்தெல்லாம் இல்லை, ஒரே குத்திட்டு ராஜ்யத்தை என்ன செய்யலாம். தேவ திட்டத்துக்கு எதிரான ஒரு செயலை அவன் சொல்ல 2 முறை வாய்ப்புகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. நடை புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் சாதாரண காரியம் இல்ல. 2 முறை வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது. 2 சோதனை யாருக்கு, தாவீதுக்கு. 2 குத்துல ஒரே குத்து. அவர் சொல்றாரு, தேவன் அடித்து அல்லது அவர் யுத்தத்துக்கு கடந்து சென்று அல்லது காலம் கடந்து அவர் வயதான பிறகு அவர் மரித்து, அதுக்கு முன்னாடி நான் அவர் மேல என்ன, தேவன் அபிஷேகம் பண்ணினவனை நான் கொல்ல மாட்டேன். தேவ திட்டத்தை புரிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டியவர்களா இருக்கும். அநேக நேரங்களிலே நாம் தேவ திட்டத்திற்கு எதிராக ஆபிரகாம் செயல்பட்டது போல நாம் செயல்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். வாசிக்கலாம் 40ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை தயவு செய்து வாசிக்கலாம். இதுதான் ரொம்ப கஷ்டம். பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை தான் எழுதுறார். யாரு? தாவீது. அடுத்த வசனம், நான் குழியில போடல, யோசேப்பை குழியில தான் போட்டாங்க. இவர் சொல்றாரு, என்னை எந்த மாதிரி குழியில போட்டாங்க, பயங்கரமான குழி. ஆமா, பயங்கரமான குழி, எழுந்துச்சே வர முடியாது, அப்பேற்பட்ட குழியில போட்டாங்க. யாராவது சொல்றீங்களா, ஐயோ இனி இதிலிருந்து தப்பித்துக்கொள்ள முடியாது, பயங்கரமான குழி, உளையான அந்த குழியில சேர் இருந்தது. நீங்கள் வெளிவர முயற்சிப்பீர்கள் என்றால் எங்க போயிடுவீங்க, இன்னும் ஆழமா போயிடுவீங்க. இன்னைக்கு அநேக நேரங்களில் நாம முயற்சிப்போம், முயற்சிக்காம இருப்போமா? எல்லாரும் அப்படி அந்த சூழ்நிலை இருக்கணும்னு நினைப்போம், எல்லாரும் முயற்சிப்போம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து நானே வெளியே வந்துட்டேன்னு சொல்ல, யாரு? என்னை தூக்கி எடுத்து. ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இந்த கால் ஒரு நம்பிக்கையின் செய்தியை கற்றுக் கொடுக்கின்றார். அது எவ்வளவு பயங்கரமான குழியா இருந்தாலும் சரி, நீ முயற்சித்து முயற்சித்து இன்னும் ஆழமா போயிட்டு இருந்தாலும் சரி, உன்னை தூக்கி எடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் மறவாத தேவன். ஆமா. ஆனா என்னன்னா, அந்த முதல் வசனம் தான் கஷ்டமா இருக்கு. என்னது? கர்த்தருக்காக. அது எவ்வளவு நாள் தான் தெரியல, அது எவ்வளவு நாள் தான் தெரியல, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறதா. எதுவரைக்கும் ஆண்டவரே, 2-3 வாரங்களுக்கு முன்பதாக நம்ம படித்தோம், எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும். என்னை கேட்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். அடுத்த வசனம், பயங்கரமான குழியிலும் முளையான சேற்றிலும் இருந்த என்னை தூக்கி எடுத்து என் கால்களை, ஒரு அல்லே சொல்லுவோமா, உன் கால் சேத்துக்குள்ள இருந்தது, குழிக்குள்ள இருந்தது, ஆனா கண்மலையின் மேல் அதை என்ன செய்தார்? நிறுத்தி என் அடிகளை கர்த்தர் நிச்சயமாக இதை செய்வார். தாவீதுக்கு செய்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய, அவர் உண்மை உள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். கண்மலையின் மேல் நிறுத்தி உன் அடிகளை உறுதிப்படுத்தி, வாசிங்க, புது பாடலை உன் வாயிலே என்ன செய்வாராம்? வைப்பார். அப்பொழுது பாருங்க, அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை, அது வரைக்கும் யாரும் நம்ப மாட்டான், யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த அனுபவத்தை எதுக்கு கொடுக்கிறார் தெரியுமா? அநேகர் அதை கண்டு என்ன செய்யணும்? பயப்படணும், பயப்படணும். யோசேப்புடைய வாழ்க்கையில குழியில போட்டாங்க, கர்த்தர் அவனை அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை உயர்த்தினார்.
இப்ப எல்லாரும் சகோதரர்கள் என்ன செய்யறாங்க? பயப்படுறா. நீயா எங்களை துரைத்தனம் பண்ண போகிறாய் என்று சொன்ன அதே சகோதரர்கள் இப்ப நடுங்கிட்டு வந்து நிக்கிறான். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை உன்னை நம்ப மாட்டாங்க. யாரு? ஏன்னா நீதிமானுக்காக கிரியை செய்கிற தேவன் அவர், நீதியை வெளிப்படுத்துகிற தேவன் அவர். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை என்ன செய்வார்களாம்? நம்புவார். இந்த காலையில் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளுங்கள். தேவ திட்டத்தை மாற்றி அமைத்து விடாதீர்கள். தேவ திட்டத்தை சில நேரங்களில் கர்த்தர் நமக்கு திட்டங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்காக பொறுமையோடு கூட நாம் காத்திருப்போம். காலத்துக்கு முன்னே கிரியை செய்து விட வேண்டாம். அது வாழ்க்கை முழுவதும் இஸ்மவேல் பிறந்தான் தான், ஆனா இதுவரைக்கும் இஸ்மவேலால இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனை. ஆகவே நீங்களாக முயற்சி செய்து மாம்ச எண்ணங்களின் அடிப்படையிலே, உலகத்தின் மக்கள் முயற்சி செயல்படுத்துகிற திட்டங்களின் அடிப்படையிலே நீங்கள் செயல்பட்டு விடுவீர்கள் என்றால் நிச்சயமாக மிகப்பெரிய வேதனையை நாம் சந்திக்க நேரிடும். ஆகவே யாரெல்லாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறார்களோ அவர் தமது ரட்சிப்பை அவர்களுக்காக தேவன் வெளிப்படுத்துகிறவராக அவர் காணப்படுகிறார். தேவன் வெளிப்படுத்துவார். அவர் தாமதிக்கிற தேவன் அல்ல. அவர் தமது நேரத்திலே மிகச்சரியாக தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற தேவன், அதாவது அற்புதங்களை செய்கிறவராக, விடுவிக்கிற தேவனாக அவர் காணப்படுகிறார். சரி, அடுத்த குறிப்புக்கு நாம் கடந்து வருவோம். இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாருங்க? எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை அவர் ஒருவருக்கே. ஏன்னா இவன் ஆராதனை அவனை செய்யணும்னு நினைக்கிறான். இவன் தேவனை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டவன். தேவனை ஆராதிப்ப ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் 13-14 வசனங்களே நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்ள, தேவனை மகிமைப்படுத்த தேவன் இவனை படைத்தார். ஆனால் இவனு பெருமையினால எல்லாரும் இவனை ஆராதிக்க வேண்டும் என்று என்ன செஞ்சான்? அவன் பிசாசாக அவன் மாறிவிட்டான். அதனாலதான் இன்றைக்கும் வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் நிருபம் 10வது அதிகாரம் 20வது வசனத்துல ஜனங்களை அவன் தன்னை ஆராதிக்க அவன் எப்படி செய்திருக்கிறான் பாருங்க. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 10. அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகள் தேவனுக்கு அல்ல. இன்றைக்கு அநேக ஆராதனைகள் நடக்கிறது. அந்த ஆராதனைகள் தேவனுக்கென்று அல்ல. யாருக்கு பலியிடுகிறார்களாம்? இந்த பிசாசுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுவேன். நீங்கள் பேய்களோட ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. அப்ப அவன் ஆராதனையை அவன் செய்யும்படியாக ஒரு கூட்டத்தை அவன் திரட்டி கொண்டிருக்கிறான். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல நம்ம கவனிக்கணும். அஞ்ஞானிகள் பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று படிக்கும். பலியிடுகிறவர்கள் தேவனுக்கு அல்ல. யாருக்கு பலியிடுகிறார்களாம்? பேய்களுக்கே. சரி, அடுத்த இடத்துக்கு வருவோம். இயேசு அவனுக்கு அப்பொழுது அவன் 9வது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். இவரு கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் எழுதியிருக்கிறதே என்று என்ன செய்கிறாரு? சொல்லிட்டே இருக்கிறார். எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இப்படி எழுதி இருக்கிறதே என்று சொல்ற. இப்ப அவன் என்ன சொல்றான்? அப்பொழுது அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து கொஞ்சம் அந்த உப்பரிகையின் மேல இருந்து கீழே படிச்சு பார்த்தீங்க, கீழே பார்த்தா அங்க அந்த அங்கே ஒரு ஆறு ஓடுகிறது என்று சொல்லுகிறார்கள். அந்த பேரு சரி இருக்கட்டும். அந்த ஒரு ஓடை அங்கே ஓடுகிறது. அந்த இடத்துல இருந்து பார்த்தா ஏறக்குறைய 450 அடி ஆழமாக அது காணப்படுமா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உப்பரிகையின் மேல இருந்து கீழே குதித்தா என்ன ஆயிடும்? 450 அடி ஆழம் உடையதாக இருக்கு. அங்கிருந்து தாழ குதியும் என்று அவன் சொல்லுகிறான். அப்பொழுது தாழ குதியும். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். இங்கே மூன்றாவது காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தையில் இருக்கின்ற உண்மையை சந்தேகிக்க செய்கிறான். அது எழுதியிருக்கிறதே, அது எழுதியிருக்கிறது. ஆகவே அவர் என்ன செய்வார்? உம்மை தூதர்களை அனுப்பி உம்மை
உம்முடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே நீர் தாழ குதையும். தேவன் நீர் தேவனுடைய குமாரனையினால் நிச்சயமா அதை என்ன செய்வாரு? அவர் உம்மை ஏந்தி கொண்டு போவார். அங்கே தேவனுடைய வார்த்தையை பரீட்சிக்கும்படியாக. அதனால்தான் அவர் சொல்றாரு, இயேசு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அப்ப இவன் தேவனுடைய வார்த்தையை என்ன செய்கிறது? பரீட்சை பார்த்தல், தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தல், அல்லது தேவனுடைய வார்த்தையை பரீட்சை பார்த்தல். இது சொல்லியிருக்கிறாரே, இதன்படி அவர் செய்வாரா என்று நாமளாவே என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது. பரீட்சை பார்க்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி அநேகர் செய்து தங்களை காண்பித்து பெரிய திரள் கூட்டத்தை சேர்த்திருக்கிறார்கள். அதுக்கு ஒரு வசனத்தை நான் காண்பிக்கும்படி விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 24:24. பாருங்க, யாருங்க இவங்க எல்லாம்? கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. பார்த்தீங்களா? இது என்னது? பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார். யார் இவங்க? கள்ள கிறிஸ்து. ஆனா உண்மையான கிறிஸ்து அவருடைய வார்த்தையை நான் என்ன செய்ய மாட்டேன். இதுக்குதான் டிஃபரெண்ட். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. ஏதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்கள். ஆனால் சரி, ஓகே. இந்த அற்புதங்களை பார்த்து திரளான ஜனங்கள் அவங்க பின்னாடி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. இயேசு அப்படி தன்னை நிரூபிக்க வேண்டும் என்றால் பல முறை நிரூபித்திருக்கலாம். ஆனால் ஒரு முறை கூட தேவனுடைய வார்த்தையை அவர் என்ன செய்யவே இல்லை? பரீட்சை பார்க்கவில்லை. அதை பரீட்சை பார்த்தா, இப்ப நம்ம ஒரு தடவை பரீட்சை பார்த்துட்டோம்னு வைங்க, இது தேவனுடைய வார்த்தை உண்மைன்னு. இந்த வருஷம் ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் உண்மையா பொய்யான்னு நான் என்ன செய்யறேன்? பரீட்சை. தேவனும் ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அனுமதிக்கிறார். சரி, அந்த வசனத்தை பரீட்சை பார்த்து ஆமா இது உண்மையான வசனம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க. இன்னொரு சூழ்நிலை வரும்போது திரும்பியா என்ன செய்வோம்? நம்ம இப்படியே எத்தனை தடவை பரீட்சை பார்க்கிறது? வாழ்க்கை முழுவதும் என்ன செய்யறது? ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகிக்கிறவர்களாக நாம் காணப்பட்டு விடுவோம். ஆனால் இங்கே இயேசு அவருடைய வார்த்தையை என்ன செய்ய மாட்டேன், பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே. தேவனுடைய வார்த்தையை சந்தேகித்தல், அவருடைய அன்பை சந்தேகித்தல் என்று சொன்னேன், அவருடைய திட்டங்களை சந்தேகித்தல் என்று சொன்னேன். அடுத்தது மூன்றாவது, அவருடைய வார்த்தையை சந்தேகித்தல். அவருடைய வார்த்தை ஆமேன் என்றும் தான் இருக்குது. அது அப்படிதான் அது. ஆனா நான் அதை பரீட்சை பார்க்க கூடாது. நானா போய் அதை என்ன செய்யக்கூடாது? அதை பரீட்சை பார்க்க கூடாது. ஆனால் சூழ்நிலைகள் வரும். அப்ப தேவன் தமது வார்த்தையை எனக்கு என்ன செய்வார்? நிரூபித்து காண்பிப்பார் என்று கேட்கிறார். அனனியா மிஷாவில் அசரியாவை குறித்து நாம் படிக்கிறோம். அவர் எங்களை விடுவித்தாலும் அவர் விடுவிக்க வல்லவர் தான். அவர் விடுவிக்க நீ அக்னியில் நடக்கும் போது என்ன சொல்றாரு? வேகாதிருப்ப. அந்த வசனத்தை தான் அவங்க பிடிச்சிட்டாங்க. ஆனா விடுவிக்க அவர் வல்லவர். விடுவியாமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சிலையை நான் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன். நிறைய புரிந்து கொள்ளுங்க. சிங்க கபிக்குள்ள இருக்கும்போது தானியேலுக்கு இந்த விசுவாசம் தான். அவர் சிங்கங்களின் வாயை கட்ட அவரால் முடியும். பேதுருவை விடுவித்த தேவன் சில நேரங்களில் யாக்கோபு சிரசேதம் செய்து என்ன செய்யப்பட்டிருக்கான்? மரித்திருக்கிறான். சில நேரங்களில் தேவ திட்டம் அது, நம்மால் அதை புரிந்து கொள்ள முடியாது. தேவன் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காரியங்கள் அவைகள். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனுடைய வசனத்தை ஒரு காலம் ஒரு சூழ்நிலையும் நாம் என்ன செய்யக்கூடாது? பரீட்சை செய்ய கூடாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆகவே இந்த காரியங்களிலே ஆனால் இந்த ஏவாளும் ஆதாமும் அதான் சொன்னாங்க, தோட்டத்தில் இருக்க எல்லா கனிகளையும் புசிக்க கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? அங்க வசனத்தை சொல்றான் அவன், எல்லா கனிகளையும் புசிக்க கூடாது என்று. அந்த 3வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கிறது தான் அவங்களுக்கு கொடுத்த முதல் பரீட்சையாக இருக்கிறது. வாசிக்கலாம். பாத்தீங்கன்னா, தேவன் சொன்னது உண்டோ? அப்படி சொன்னாரா? இல்ல, அப்படி சொல்ல.
எல்லா கனிகளையும் புசிங்க, ஆனா தோட்டத்தில் நடுவில் இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசி. ஆனா இவன் அந்த வார்த்தையை சந்தேகிக்க வைக்கிறான். வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகள் வரும். அந்த வார்த்தையை நாம் பரீட்சை பாராது இருப்போம் என்று நம்ம படிக்கிறோம். இங்கே கீழே நம்ம படிக்கும் போது வாசிக்கலாம், அதற்கு உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்று சொல்லி இருக்கிறதே என்றார். வாசிங்க அத மத்தேயு சுவிசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கலாம். அவரை விட்டு அதுக்கு 10வது வசனத்தை வாசிங்க. என்ன எப்படி கடிந்து கொண்டிருக்கிறார்? அப்பாலே போ சாத்தான். ஏன்னா யாக்கோபு நிருபத்தில் சொன்ன தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி. அப்ப இங்க இயேசு தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்ததுனால அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா அவன் என்னைதான், அப்போ அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகி கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே என்று எழுதியிருக்கிறதே என்றான். அப்பொழுது அப்ப நாம தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தா நாம பிசாசுக்கு எதிர்த்து நின்று நம்ம கட்டளையிடும் போது அவன் அவரை விட்டு என்ன செய்தான்? விலகி போனான் வந்து படிக்கிறோம். அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான, உடனே. இந்த மார்க்கு சுவிசேஷத்துல உடனே உடனே என்று 3 முறை வருகிறது. இருக்கட்டும், உடனே தேவதூதர்கள் வந்து, அப்போ என்னன்னா தேவதூதர்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்காக. தேவதூதர்கள் தேவனுடைய அற்புதங்கள் எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறது. பரீட்சையில பாஸ் பண்ணா இமிடியேட்டா யார் வருவா? தேவதூதர் உங்களுக்காக அற்புதங்களை செய்ய. உடனே உடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சோதனையை பரலோகம் முற்று கவனித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் தேவன் கவனிக்கிறவராக இருக்கிறார். அந்த சோதனையின் முடிவிலே உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு, அப்ப பிதாவாகிய தேவன் அவர் மேல அன்பாதானே இருக்கிறாரு. இவரை நேசகுமாரன் சொல்லிட்டு வார்த்தையில சில நேரத்தில் அவன் வாய்தான்டா அப்படி அவங்க சொல்லுவாங்க. பல வார்த்தைகள் அதுக்கு சொல்றதை நம்ம பார்க்கிறோம், வாழின் வார்த்தை. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, உண்மையான வார்த்தைகளாக அது காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நீர் நேச குமார், இவரில் நான் பிரியமாய் தான் இருக்கிறார். ஆனால் சில சூழ்நிலைகளிலே சில பாதைகளிலே தேவன் தமது பிள்ளைகளை தமது மக்களை அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்பொழுது பிசாசான அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவ தூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் என்று நாம் படிக்கிறோம். ஆகவே நாம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது பிசாசு நம்ம வீட்டை என்ன செய்வான்? அதுவும் சில காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன, இந்த உலகத்துல நமக்கு இந்த சரீரத்துல உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன வந்துட்டே இருக்கும்? பரீட்சைகள், சோதனைகள் வந்து கொண்டே இருக்கணும். அந்த சோதனையெல்லாம் நம்ம வெற்றி பெற்று தான் என்ன செய்யணும்? ஆகணும். ஆகவே அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடல். பசி சோதனை, பொருளாதார குறை ஒரு சோதனை வருமா வராதா? எல்லாருக்கும் வரும். கிழக்கத்தி புத்திரிலே பெரிய மனுஷனாக யோபு இருந்தார். திடீர்னு எல்லாம் போயிடுச்சு. இப்போ ஓட்டை எடுத்துட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறார்? ஆமா, இழுக்கிறதுன்ற சில நேரங்கள் இல்லாமல் கூட போகலாம். ஆகவே எல்லாருக்கும் மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. அடுத்த வார்த்தை, தேவன் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை நல்லா, தேவன் உண்மை உள்ளவர். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஆமா உங்களுடைய பலன் என்ன கர்த்தருக்கு நல்லா என்ன செய்யும் தெரியும். நாமளே பிள்ளைகளை சுமக்கிறதுக்கு சிலதாக பொறுத்து கொடுத்துட்டு இதை தூக்கிட்டு வாடான்னு சொல்லுவோம். அதுக்காக 25 கிலோ அரிசி மூட்டை அவன் மேல வைப்போமா? நம்ம வேணா தூக்குவோம், அவன் மேல என்ன செய்ய மாட்டோம், குழந்தைகள் மேல வைப்போம். அப்போ திராணிக்கு நம்மளே அதான் சொல்ல, பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை. சில நேரங்கள்ல நம்மளால முடியலன்னு கதறோம், ஆனா ஆண்டவருக்கு தெரியும் இவன் இன்னும் தூக்குவான்டா 50 கிலோன்னு. அதனால என்ன செய்யறாரு, கொஞ்சம் வைக்கிறார். நம்ம கதறுவோம் ஆண்டவரே முடியலன்னு, ஆனா அவர் நம்ம என்ன செய்கிறார், பலப்படு. நம்முடைய லிமிட் என்னன்றது அவருக்கு நன்றாய் நம்மை விட நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்து, நம்முடைய முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். முடியவே எண்ணி வச்சிருக்க நம்முடைய பலனை நிச்சயமாக அவர் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். அடுத்தது, சோதனையை தாங்கத்தக்கதாக ஃபர்ஸ்ட் என்ன செய்யறார், சோதனையை தாங்க அவர் நமக்கு என்ன செய்யறார், பலன் கொடுக்கிறார். நம்முடைய பலனால முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் நடத்தி வந்த பாதையெல்லாம் பார்த்தா பெரிய வனாந்திரம்,
அதுக்கப்புறம் சொல்லுவோம் இது பெரியவனா எப்படிதான் நடந்து வந்தோன்னு எங்களுக்கு தெரியும். 40 வருஷம் அந்த வனாந்திரத்துல அப்பமும் தண்ணீரை ஆண்டவர் என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த வஸ்திரம் பழமையாக போகவில்லை, எங்கள் கால்கள் வீங்கவில்லை, எங்களுடைய பாதரட்சியின் வார் அருந்து போகவில்லை. அற்புதமா நடத்துறவர். ஆமா, அதை தாங்கத்தக்கதாக அடுத்து மாத்திரம் இல்லை, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை அவர் என்ன செய்வார்? நிச்சயமா உண்டாக்குவார். அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த காலவெளியில அதுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை. ஏன்னா அவர்கிட்ட பல வழிகள் இருக்கிறது, நமக்கு எப்படின்னே தெரியாது, ஆனால் அவருக்கு பல வழிகள் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவருக்கு பல வழிகள். நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம், இந்த மொர்தெக்காய் தூக்கு மரம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அவன் பிளான் பண்ணிட்டான், 50 அடி துயரம், எல்லாம் நாளைக்கு பார்க்க போறாங்க. யார? மொர்தெக்காய். அவன் அதிகாரம் இருக்குது, முத்திரை மோதிரம் இருக்கிறது. இவன் சொன்னா ராஜா உடனே என்ன செய்வாரு? கேட்டுருவார். ஆனா அங்க கூட ஆண்டவரால் ஒரு வழி என்ன செய்ய முடியுது? அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு என்ன வரலையா? எத்தனையோ ராத்திரி இருந்திருக்குங்க, நல்லா தூங்கின மனுஷன் அன்னைக்கு ராத்திரி என்ன செய்யல? அவன் தூங்கல. அடுத்தது அவன் சொல்றான் இன்னைக்கு தூக்கம் வரல. அவனுக்கு பல காரியங்கள் இருந்தது. இசைக்கருவிகள் வாசிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்திருக்கலாம், வேற ஏதாவது அவன் என்ன செய்யலாம், அந்த நேரத்தை செலவு செய்திருக்கலாம். ஆனா அவன் அந்த அந்த டெய்லி புக்கு, டே புக்கை என்ன செய்யறான்? கொண்டு வர சொல்றான். அது பாருங்க, அன்னைக்குன்னு அந்த கொண்டு வரப்பட்ட புக்ல இந்த மொர்தெக்காய் செய்த நன்மை என்ன செஞ்சிருக்காங்க, அதை திருப்பும் போது கரெக்டா அந்த நிகழ்ச்சியை என்ன செய்யறாங்க? படி. இதெல்லாம் ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்கு நம்மை விடுவிக்க. இது எப்படிங்க? யாருமே எனக்கு உதவி செய்யலையே, இது வனாந்தரம் ஆயிற்றே, யாரும் இப்படி இந்த சூழ்நிலையில பார்த்தாலும் பார்க்காத மாதிரி என்ன செய்யறாங்க? போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அந்த ராத்திரியில அந்த பேஜ அவன் படிக்க, இவனுக்கு ஏதாகிலும் பிரதி உபகாரம் செய்யப்பட்டிருக்கிறதா என்று ராஜா என்ன செய்தான்? கேட்டான். அதுக்காகவே அந்த நாள்ல என்ன செய்யலாட்டிருக்கு? செய்யாம அவன் செய்த நன்மைக்கு எந்த ஒரு பிரதி உபகாரத்தையும் அந்த அரண்மனையிலிருந்து அவன் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே அவங்க சொல்றாங்க இன்னைக்கு ஒன்னும் செய்யல. உடனடியா ராஜா சொல்றார், உடனடியா நாளைக்கு காலையில ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்யணும்? இவனுக்கு நன்மை செய்யணும்னு அவரு நினைச்சிட்டு இருக்க ஆமான் என்ன செய்யறான்? உள்ள வர்றான். அதிகாலை யார் அங்கன்னா ஆமான் வந்திருக்கிறார். அவன் பேசுறதுக்கு முன்னாடி ராஜா கேட்கிறார், ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுப்பா கொஞ்சம். அவன் இஷ்டத்துக்கு லிஸ்ட் என்ன செய்யறான்? அவன் என்ன இல்லாமல் ராஜா கணம் பண்ண விரும்புகிற மனுஷன் யார் என்று சொல்லி 4 பிட்டு சேர்த்து எடுத்து என்ன செஞ்சிட்டான்? தூக்கி போட்டான். நீ எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாம வாசல் இருக்கிற அந்த யூதனாகிய மொர்தெக்காய்க்கு போய் என்ன செய். தேவன் நம்மை விடுவிக்க பல 1000 வழிகள் இருக்கிறது, பல 1000 வழிகள். யோசேப்பு சிறைச்சாலையில அவன் காவல் கிடங்கிலே அவனுடைய ஆத்துமா இரும்பில் அடைபட்டு கொண்டிருக்கும் போது வழியே தெரியல, வாய்ப்பே இல்லை. அவன் ஊர் ரொம்ப தூரம். யாக்கோபு அவனுடைய சகோதரர்கள் எங்க இருக்கான்னு தெரியாது, அவனுடைய உறவினர்கள்லாம் ரொம்ப தூரத்துல இருக்காங்க. அவனை நேசிக்க யாரும் இல்லை, ஏன்னா அந்நிய தேசத்துல இருக்கான். அவனுக்கு மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டோ சாதாரண குற்றச்சாட்டு இல்லை, பயங்கரமான குற்றச்சாட்டு. விடுவிக்க ஒருவரும் இல்லை. அவன் என்ன செய்யறான்? எல்லாருக்கும் நன்மை செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல உட்கார் என்ன நம்பிக்கையில் அதை செய்யறான்னு தெரியல. இல்ல 2 பேர் சொப்பனம் பார்த்தாங்களாம். அவங்க இல்ல, அடுத்த நாள் அவங்க முகம் மாடல் ஆயிருந்து உடனடியாக போய் கேட்கிறான், ஏன் உங்க முகம் மாடல் ஆயிருக்கு? சொப்பனத்தை சொல்லுங்க. சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவது கர்த்தருக்கு அடுத்த காரியம் அல்லவா? இவர் பாருங்க, இவர் சொப்பனத்துக்கே இன்னும் அட்ரஸ் தெரியல, இவர் சொப்பனத்துக்கே இன்னும் ஒரு காரியமும் நடக்கல, இவர் அடுத்தவங்களுக்கு சொல்லிட்டு. அப்போ நம்பிக்கை அந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்க. யோசேப்புக்கு இல்ல, நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? ஜெபத்தை நிறுத்தியிருப்போம். ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போறது நிறுத்தணுங்க. போய் தான் இப்படி என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. பைபிள் படிக்கிறத நிறுத்திடுவோம். பைபிள் படிக்கிறது நிறுத்தி. ஏன் இந்த செய்தியை கொடுக்குறேன்னா, 2 நாள் பைபிள் படிக்கல நான், அது வெளிப்படையா நான் சொல்றேன். பைபிள் அப்படி பண்ணணும்னு இல்லை, வேதனை கொஞ்சம் காரியங்கள் நடந்ததுனால என்னுடைய இருதயம் மிகவும் சோர்ந்து போயிடுச்சு. ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. அப்போதான் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை நான் ஓப்பனா சொல்றதுக்கு காரணம், நீங்களும் அப்படி இப்போ பிரச்சனை வந்தா அல்லது நீங்கள் சோர்ந்து போனா அப்படி இருங்கன்னு நான் சொல்ல வரல. கர்த்தர் எனக்கு மன்னிப்பாராக, கர்த்தரை திரும்பவுமாக உயிர்ப்பித்ததுனால தான் இந்த காலையில் இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கேன். நம்ம எல்லாரும் மாம்சத்திலும் ரத்தத்திலும் உடையவர்களாக இருக்கிறோம், பலவீனமானவர்கள் தான். சில நேரங்களில் நம்முடைய உணர்வுகள், நம்ம உணர்ச்சிகள் நம்மை அழுத்தும் போது அதுக்காக ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சிடாதீங்க. பைபிள் படிக்கல நினைச்சா, பைபிள் படிக்கிறேன் ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்ய மாட்டேனுது, ஏற மாட்டேனுது. அப்படியே பார்த்தா எழுத்துக்களாகவே தெரிகிறது.
ஜெபிக்க உட்கார்ந்தா எப்படிதான் தெரியுது, என்ன ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோமே. சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில். அதுக்காக நீங்க யாரும் பாஸ்டரே அப்படி பண்ணிட்டாரு, நானும் 2 நாள் 20 நாள் அப்படின்னு நினைச்சேன். நான் எடுத்து வச்சேன், நான் அதை பார்த்த படிக்க முயற்சி செய்தேன். ஆனா உள்ளுக்குள்ள என்ன செய்யல, போகவே மாட்டேன். அதிகாலையில் எழுந்தது அதுக்காக அந்த அந்த ஜப நேரத்தை நான் தூங்கியோ அல்லது மற்ற காரியங்களை நான் செலவழிக்கவில்லை. நான் எழுந்து ஜெபித்து கொண்டு தான் இருந்தேன். ஆனால் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஆண்டவரே உமக்கு என்னை பற்றி தெரியும். ஆகவே அந்த சமயத்தை நான் வேற எதுக்கும் நான் செலவு செய்யல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே இந்த சூழ்நிலையில் இருந்த போதுதான் கர்த்தர் மறுபடியும் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினதால் இந்த காலையில செய்தியாக இதை உங்கள் மத்தியிலே நான் வைக்க இருக்கிறேன். சும்மா நான் சொல்லல, இதே பாதையிலே தான் நானும் நடந்து வருகிறேன், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்றது புரியுங்களா? நிச்சயமாக சொல்கிறேன், சோதனையின் முடிவிலே தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். என்னோட கூட எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காக கிரியை செய்ய தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்புவார். ஒத்தாசைகளை, உதவிகளை கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? அனுப்புவார். ஆகவேதான் இங்கே படிக்கிறோம், சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் என்ன செய்வார்? ஏன்னா தேவன் உண்மை உள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உண்மை உள்ள தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல அல்ல. சரி, இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும் அதை மாத்திரம் நான் சொல்லி என்னுடைய செய்தியை நிறைவு செய்கிறேன். 3ஆம் அதிகாரம் 22, லூக்கா மத்தேயு 3:22 வாசிங்க. மன்னிக்கணும், லூக்கா 3:22. ரைட், இல்ல மன்னிக்கணும், லூக்கா 3:21 நான் படிக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில். அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. அதனால்தான் சீஷர்கள் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான்ப்பா, மாம்சம் பலவீனம் உள்ளது. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. அப்போ சோதனையில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். அந்த 40 நாளும் ஜெபம் பண்ணாரு. சோதனை நடக்கும் போது அவர் என்ன செய்யறாரு? ஜெபம் பண்ணுகிறார். இந்த காலை வேளை நாம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா? சில நேரங்களில் ஜெபிக்க முடியாதுதான். வேதனைகள் வரலாம், கலக்கங்கள் வர, நம்பிக்கையற்ற ஒரு காரியங்களை போல எல்லாம் உங்களுக்கு தென்படலாம். அதுக்காக விட்டுறாதீங்க. அதுக்காக இயேசு அந்த சமயத்துல தான் அவர் முகங்குப்புற விழுந்து பலத்த சத்தத்தோடு பிதாவை நோக்கி என்ன செய்தாராம்? வேண்டிக் கொண்டார். பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். ஆகவே அப்படிப்பட்ட நேரங்களிலேயும் ஒன்னும் செய்ய முடியல, சோத்திரமாவது பண்ணுங்க, அல்லது தேவன் செய்த நன்மைகளை மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. நான் அநேக நேரங்கள் அதுதான் செய்வேன். முடியல ஆண்டவரே அப்படின்னு கடந்த காலங்களில் அப்படியே கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா விசுவாசம் வந்துடும். பிரைஸ் எல்லாம். தேவனை விட்டு எங்கேயும் போக முடியாது. தேவனை ருசி பார்த்தாச்சு, ஆனால் தேவனை விட்டு போக முடியாது. ஆனால் அதை மறுபடியும் அசை போடும் போது ஒரு நம்பிக்கையை கர்த்தர் உண்டாக்குகிறார். பிரைஸ் எல்லாம். ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமா ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்தை விட்டு என்ன செய்வோம்? நம்ம எழுந்து போவோம். அவர் ஜெபம் பண்ணுகையில். அப்போ சோதனை நேரங்களை நாம் என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? அப்படியே நல்லா யூடியூபை பார்த்துட்டே இருக்க வேண்டும், அல்லது மற்றவர்களோடு கூட பேசி கொண்டு இருக்க வேண்டும். அப்படி இல்லை, அவர் ஜெபம் பண்ணுகையில். ரைட், ஓகே, வாசிக்கலாம். லூக்கா 3:23. மன்னிக்கணும், பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 3:23 வாசிங்க. இவரின் நேசகுமாரன், இவரில் அந்த இடத்தை வாசிங்களேன். மன்னிக்கணும், 3:22. லூக்கா 3:22 வாசிக்கலாம். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் என்ன செய்கிறேன்? பிரியமாயிருக்கிறேன் என்று. அந்த பிரியம், அந்த அன்பை காத்துக் கொள்ளுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். அதே போல நாமும் அவர்கள் என்ன செய்யணும்? அன்புள்ளவர்களாக இருக்கு. அவரை நேசிக்கிறவன் அந்த சூழ்நிலைகளிலே இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கணும், அவரை நேசிக்கணும். அந்த அன்பை சந்தேகிக்க கூடாது. அந்த அன்பை சந்தேகிக்க கூடாது. கிறிஸ்துவின் பவுல் சொல்றது போல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். என்ன சூழ்நிலை வரட்டுங்க, என்ன சூழ்நிலை வரட்டும், நம்ம எங்க போக முடியும் ஆண்டவர் விட்டுட்டு? பிரைஸ் எல்லாம். ஆமா, பேதுரு கேட்கிறார், நித்திய ஜீவ வசனங்கள் நாங்க எங்க போறது ஆண்டவரே? அது போல ஆண்டவரிடத்தில் நாம் கேட்க வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்போ அந்த அன்பை விட்டு நம்ம பிரிக்க கூடாது. 3வது 4:1 நம்ம படிக்கும் போது, இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவர். எப்போதும் ஆவியிலே நம்ம என்ன செய்யணும்? நிறைந்து காணும், அல்லது தேவனுடைய ஆளுகையில இருக்க வேண்டும். நன்றாய் புரியுது. அது மறுபடியும் நான் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கடைசியில
நாலாவதாக நான் சொல்லுகிற காரியம், எழுதியிருக்கிறதேன்னு சொல்றார். எதுல எழுதியிருக்கிறது? வசனம் எழுதியிருக்கிறதே, உடைய வார்த்தை எழுதியிருக்கிறதே. ஆமா, நம்ம புரிந்து கொள்ளணும். எழுதியிருக்கிறதே, வசனத்தை வாசிப்பதல்ல, அதை ஆராயணும், அதை புரிந்து கொள்ளணும். அதுதான் ரொம்ப மிக முக்கியம். ஏன்னா அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த புரிதல் தான் சோதனையில நம்ம நிற்க உதவி செய்யும். அது புரியல அப்படின்னு வைங்க, தினந்தோறும் 10 அதிகாரம் 30 அதிகாரம் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை புரிய வைக்கிற இடம் தான் இது. அதை அதுதான் விளக்கி எல்லாம் படிக்கிறது தானே. மறுபடியுமாக ஏன் அதை விளக்கி காண்பிக்கும்படி தேவன் ஊழியர்களை கர்த்தர் சபையில ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், அந்த சூழ்நிலை வரும்போது நாம் நிற்கும்படியாக எழுதியிருக்கிறதே, அந்த வசனத்தை புரிந்து கொள்வர், அந்த வசனங்களை அறிந்து கொள்ள, அப்படி அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த சூழ்நிலையில நாம் நிற்க முடியும். 4 காரியங்களை சொன்னேன். எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருங்கள், அவருடைய அன்பிலே நிலைத்திருங்கள், அடுத்தது தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருங்கள், கடைசியில தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளுங்கள் எப்போதும். அதனால்தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வசனத்தை கற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, பெரிய பட்டணத்தாரை போல வசனத்தின் மேல் வாஞ்சியாய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். ஒரே சொல்லுவோமா? ஆமா. அப்போ சோதனை பாருங்க, பரீட்சை நாளைக்கு அப்ப போய் புக்கை புறப்பட்டா எல்லாம் என்ன செய்யும்? இது எல்லாம் தெரிஞ்சது கூட அப்ப என்ன ஆயிடும்? அப்படி எல்லாம் வித்தியாசமா தெரியும். அப்ப எப்ப படிக்கணும்னா, பரீட்சை வர்றதுக்கு முன்னாடி நல்லா என்ன செய்யணும்? படிச்சு வைக்கணும். ஆகவே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எப்போதும் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் கவனமுடையவர்களாக, அதை வாசிக்கிறவர்களாக, அதை ஆராய்கிறவர்களாக, அதை 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 மற்ற காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இதை நாம் இருக்கும்போது, நிச்சயமாக சூழ்நிலை வரும்போது சோதனையிலே நாம் வெற்றி பெற முடியும். எல்லாரும் தயவு செய்து எழுந்து நிற்கலாம். இந்த காலை வேளை கர்த்தர் உன்னோடு கூட இந்த காலையிலே திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை சந்தேகிக்காதே. பிரைஸ் தி லார்ட். அவருடைய திட்டங்களை சந்தேகிக்காதே, அவருடைய வார்த்தையை சந்தேகிக்காதே. 3 காரியங்களை மாத்திரம் இந்த காலை வேளை உன்னோடு கூட பேசுகிற கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்.